அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பரம பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அன்பின் கர்த்தராகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய அன்பின் நாமத்தினாலும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய கிருபையினால் இந்த ஒரு நாளிலும் அவருடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்கு நன்றிகளையும் துதிகளையும் நாம் அன்பின் கர்த்தர் வழியாக ஏறெடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை தோறும் நாம் தியானித்து வருகிறதான நிருபங்களின் சுருக்கம் என்ற தலைப்பின் கீழாக விசேஷமாக தேவனுடைய கிருபையினால் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின இரண்டாவது நிருபத்தை நாம் தியானிச்சுட்டு வந்துட்டுருக்கிறோம். அதில் பிரியமான சகோதர சகோதரிகளை கடந்த வாரத்தில் நாம் ஒரு முன்னுரை நம்ம கடந்த வாரம் தியானித்தோம். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் 14 நிருபங்கள் எழுதியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபம் ஒரு கடைசி நிருபமாக கூட இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இது அவர் தன்னுடைய ஒரு ஜீவியத்தினுடைய கடைசி நாட்களில் எழுதுகிறார். ஏன்னா நான் இப்பொழுதே என்ன பண்ணுறேன்னா வானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். ஸோ நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறார். மேலும் அவருக்கு அந்த ஒரு நிருபங்களினுடைய விஷயங்களில் அவர் என்ன குறிப்பிடுறான்னு சொல்லி பார்த்தோன்னா, தீமோத்தேயு தான் அதிகம் நேசித்த ஒரு மகனாக அவர் பார்க்கிறார். ஸோ அவருக்கு அறிவுரைகளை அங்கே சொல்கிறார். ஸோ இதில் மொத்தம் 4 அதிகாரங்கள் இருக்குது. மொத்த வசனங்கள் 83 வசனங்கள் இருக்குது. எழுதப்பட்ட காலம் AD 66ங்கிறத நாம் பார்க்கிறோம். எழுதப்பட்டதனுடைய நோக்கம் சத்தியத்தின் நிமித்தம் பாடுகள், அவமானங்கள், தீங்குகள் இதெல்லாம் நம்ம அனுபவிக்க நேர்ந்துட்டாலும் வாழ்வினுடைய இறுதி வரைக்கும் தேவனுடைய ஊழியத்தை செய்யணும். அப்படி தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு அங்கே ஆலோசனை சொல்கிறார். ஸோ ரோமாபுரியில் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் தனிமையில் எல்லோராலும் கைவிடப்பட்டதை உணர்றாரு. ஸோ தன்னுடைய பூமிக்குரிய வாழ்க்கை விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகுது, அதை நோக்கி பயணிக்குது அப்படிங்கிறத அறிஞ்சிருக்கிறாரு. ஸோ 2 தீமோத்தேயுவின் புத்தகம் நம்ம கவனிக்கும் பொழுது அது அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய கடைசி வார்த்தைகளாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மேலும் பவுல் தன்னுடைய கடைசி வார்த்தைகளை பயன்படுத்தி தீமோத்தேயுவையும் மற்ற எல்லா விசுவாசிகளையும் விசுவாசத்தில் விடாமுயற்சியோடு இருக்கும்படிக்கு என்ன பண்ணுறாருன்னா என்கரேஜ் பண்ணுறார். ஸோ இயேசு கிறிஸ்துனுடைய சத்தியத்தை அறிவிக்கும்படி ஒரு திட்டம் பண்ணும்படியாகவும் அவர் என்ன பண்ணுறாருன்னா விரும்புகிறார். அதனால தான் சொல்கிறார் 2 தீமோத்தேயு 3:14 நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நீ ஜாக்கிரதையாக திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லுன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அப்போ சொன்னால் இப்போ தன்னை பார்க்கும்படி தீமோத்தேயுவை அழைக்கிறார். ஏன்னா நான் சீக்கிரமாக நான் என்னுடைய ஓட்டத்தை நான் நிறைவு செய்ய போகிறேன், நீ சீக்கிரமாக என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படுன்னு சொல்லி சொல்கிறார். லூக்கா மாத்திரம் என் கூட இருக்கிறார். இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் அவர் சொல்கிறாரு. மாரிக்காலத்திற்கு முன்பு நீ சேரும்படி ஜாக்கிரதைப்படு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ யார் யார் கூட இருக்கிறாங்க அந்த விஷயங்களெல்லாம் சொல்கிறார். ஸோ இந்த காரியங்கள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, துரோவா அல்லது மிலேத்து பட்டணத்திலிருந்து அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே கைது செய்யப்பட்டு ரோம் நகருக்கு கொண்டு செல்லப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறார். ஸோ சீக்கிரத்தில் தன்னை கொல்ல போகிறாங்கிறத உணர்ந்து இந்த ஒரு கடிதத்தை தீமோத்தேயுக்கு அவர் எழுதுறாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த தீமோத்தேயுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நபர்கள் நம்ம பார்த்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல், தீமோத்தேயு, பாட்டியாகிய லோவிசால், தாயாகிய ஐனிக்கேயால், ஐஃபோல், புதென்ச், லீனு, கலவுதியால், கார்ப்பு, ஒனோசிப்பெரு, லூக்கா, மார்க்கு, தாவீது, இன்னும் நிறைய பேர் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வசனங்கள் மூலியமாக நாம் பார்க்க போகிறோம். தீகுக்கு, கண்ணனாகிய அலெக்சாந்தர், பிரிஸ்கில்லா, ஆக்கிலா, ஏரஸ்து, துரோபிமு, தேமா, கிரெஸ்கே, தீத்து, இன்னும் நிறையா வரப்போகிறாங்க. இதில் இருக்கக்கூடிய இடங்கள் பார்க்கும் பொழுது எபேசு, மக்கதுனியா, ரோமு, இப்படி நிறைய இடங்களை அங்கே என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே குறிப்பிடுறார். இந்த இடங்கள்லாம் அங்கே இருக்குது. அதாவது அது மட்டும் இல்லாமல் அந்தியோகியா, இக்கோனியம் மற்றும் லீஸ்திரா, இந்த பட்டணங்களெல்லாம் அங்கே குறிப்பிடுறார். ஆசியா மைனரு, கொருந்து, தல்மத்தியா, கலாத்தியா, மிலேத்து, தெசலோனிக்கே, துரோவா, இதெல்லாம் அன்புக்குரிய சகோதரர் சொல்லி இந்த 4 அதிகாரங்களில் இடம்பெறக்கூடிய இடங்களாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தீமோத்தேயுடைய பெற்றோரை குறித்து கவனிக்கும் பொழுது தீமோத்தேயுடைய தந்தை ஒரு கிரேக்கர், தாய் ஐனிக்கேயால் யூதர், பாட்டி லோவிசா. ஸோ இந்த நிருபத்தினுடைய ஒரு சிறப்பு என்ன, ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா
அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய தனிப்பட்ட குறிப்புகள் அடங்கிய நூல், தீமோத்தேயுவின் மீது அவர் வைத்திருந்த அந்த ஒரு பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நூல் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய கடைசி நூலாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ மேலும் அங்கே ஊழியக்காரர்களுக்கு இருக்க வேண்டிய அந்த ஒரு நற்பண்புகளை குறித்து அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ தேவ பக்தியாய் நடக்க விரும்பக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் என்ன வரும்னு சொல்லி போட்டோம்னா துன்பம் வரும், அதை நீங்கள் அனுபவிச்சு தான் தீரணும் அப்படிங்கிற அந்த விஷயங்களை சொல்கிறாரு. ஊழியக்காரருடைய கடமைகளை குறித்து சொல்கிறாரு. இப்படியெல்லாம் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தான் நேசித்த அன்பு குமாரனுக்கு என்ன பண்ணுறாருன்னா ஆலோசனைகள் கொடுக்குறாரு. ஆனால் அந்த தீமோத்தேயு அதை அப்படியே கடைப்பிடிக்கிறார். ஸோ தன்னால் இயன்ற வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஒரு புத்திமதிகளையும் மற்றும் கர்த்தர் காட்டின வழிகளையும் அவர் கை கொண்டு நடக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஒரு பரிசுத்தவான் அவருடைய மரணம் வந்து பார்க்கும் பொழுது கல்லறிந்து அவரை வந்து கொல்றாங்க. கிபி 97ல் அவருடைய 80வது வயதில் அது நடந்திருக்கணும்னு சொல்லி ஹிஸ்ட்ரியில் வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்மளும் ஒரு தீமோத்தேயுவை போல உண்மையுள்ள ஒரு குமாரர்களாக, விசுவாசத்தில் உண்மையுள்ள குமாரர்களாக, ஸோ தேவனால் நேசிக்கப்படக்கூடிய பிள்ளைகளாக நாம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதை நான் வந்து பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு ஊழியரும் அர்ப்பணிக்கப்பட்டவர்களும் தனக்கு பின்னர் தேவனுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கு ஈடுபடுவதற்கு அநேக தீமோத்தேயுக்களையும் தீத்துக்களையும் உருவாக்கிடணும். தீமோத்தேயுவாக உருவாக்கிற தேவனை நோக்கி வாஞ்சையுடன் நம்ம வந்து ஜெபிக்கணும். ஸோ விசுவாசத்தில் நம்ம வந்து நிலைச்சிருக்கணும் அப்படிங்கிறது கடந்த வாரம் நம்ம வந்து பார்த்து நிறைவு செஞ்சோம். இன்றைய தினத்தில் நாம் வந்து 48வது பகுதிக்குள்ளாக கடந்து செல்கிறோம். இன்றைய தினத்தில் நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு பகுதிக்கு தலைப்பு கூட நம்ம கவனிக்கும் பொழுதுங்க, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், God has not given us a spirit of fear அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். ஸோ தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், அப்போ நம்மளுக்கு எப்பேற்பட்ட ஆவியை ஸ்பிரிட்டை கொடுத்துருக்கார். ஸோ வசனங்களில் நம்ம வந்து தொடர்ந்து தியானிக்கலாம். இந்த ஒரு 1வது அதிகாரத்தில் மொத்தம் 18 வசனங்கள் அடங்கியிருக்கு. இன்றைய தினத்தில் பிரியமான சகோதர சொல்ல நம்ம ஒரு 10 வசனங்கள் நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதிகாரம் 1 இதில் நம்ம வசனம் 1, 2 எப்பவுமே வந்து அது ஆசிரியனுடைய வாழ்த்துறையாக இருக்கும். ஸோ வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினால இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாக இருக்கக்கூடிய பவுல் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து சொல்கிறார். ஸோ இந்த ஒரு நிருபத்தில் நம்ம கவனிக்கும் பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரில் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய அந்த ஒரு வார்த்தைகள் ரொம்ப அழகுமிக்க ஒரு வார்த்தைகளாக, ஒரு ஏற்புடைய ஒரு வார்த்தைகளாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ இது தீமோத்தேயுவுக்கு மட்டும் அல்லாமல் நம் யாவருக்குமே இந்த ஒரு வார்த்தைகள் வந்து ரொம்ப ஒரு அழகுமிக்க வார்த்தைகளாக இருக்குது. இந்த ஒரு நிருபம் ஏன்னா தான் நேசித்த மகனுக்காக எழுதுகிறார். ஸோ பாருங்கள், நம்மளையும் அப்போஸ்தலனாகிய பவுல் நேசிச்சிருக்கிறார். அதனால தான் இந்த நிருபங்கள் மூலியமாக இன்றைக்கு நம்மக்கிட்ட பேசுகிறார். ஸோ தீமோத்தேயுவுக்கு சொல்லக்கூடிய அந்த ஒரு அழகுமிக்க வார்த்தைகள் இன்றைக்கு நமக்கும் தான் இருக்குதுன்னு சொல்லி நான் வந்து பார்க்குறோம். இது ஆக்சுவலாக வந்து ஒரு பிரிவு உபச்சார ஒரு சொற்பொழிவு மாதிரி ஒரு வசனங்கள். ஸோ தான் அதிகம் நேசித்த மகனுக்கு சொல்கிறாரு, நான் தேகத்தை விட்டு பிரிய போகிறேன்ப்பா, என்னுடைய ஓட்டம் முடிய போகுது, அதனால நான் புத்திமதிகளை சொல்கிறேன், நீ கேளு அப்படின்னு சொல்லி அங்கே வந்து சொல்கிறேன். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஒரு நிருபத்தை ரொம்ப தான் அதிகம் நேசித்த மகனுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா எழுதிட்டார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இதில் நம்ம கவனிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாக இருக்கக்கூடிய பவுல் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஒரு கடைசி நிருபத்தை கிபி 66ல் அப்போது எபேசு பட்டணத்தினுடைய சபையின் மேய்ப்பனாக இருந்த தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறாரு. ரோமில் ஒரு வீட்டில் சிறிது காலம் வாழ்ந்து வந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஏறத்தாழ 3 ஆண்டுகளுக்கு என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பாட்டோன்னா விடுவிக்கப்பட்டிருக்கார். அப்போது அவர் சில சபைகளுக்கு மீண்டும் சென்று அவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனைகள் புத்திமதிகளை சொல்கிறார். மேலும் நற்செய்தியை பாருங்க, ஸ்பெயினுக்கும் எடுத்து சென்றார். அவர் மீண்டும் கைது செய்யப்படுறார், விடுவிக்கப்படுறாரு, போய் ஊழியங்கள் செய்கிறாரு, ஸ்பெயினுக்கும் சத்தியங்களை கொண்டு போகிறாரு. இதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லைங்க. அவர் ரோமிலிருந்து வெளியே வந்து பல்வேறு இடங்களுக்கு சென்று சத்தியங்கள் சொல்கிறது, அதுக்கப்புறம் அங்கிருந்து ஸ்பெயின் தேசத்திற்கு போகிறது, இதெல்லாமே இன்றைய தினத்திலேயே ரொம்ப கடினமாக இருக்குது. ஒரு ஃப்ளைட் பிடிச்சின்னு ஒரு ஃப்ளைட்டில் போய் சேர்றதே ரொம்ப கடினமாக இருக்குது. அன்றைய தினத்தில் அந்த மாதிரி ஃப்ளைட் வசதியெல்லாம் இல்லைங்க. பாய்மர கப்பலில் தான், படகுல தான் அது வந்து போயாகணும், கடல் மார்க்கமாக தான் போயாகணும். ரொம்ப சிரமப்பட்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஊழியர்கள் செய்கிறாங்க. ஸோ மேலும் நற்செய்தியை ஸ்பெயினுக்கு எடுத்து செல்கிறாரு. அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டு ரோம் சிறையில் அடைக்கப்படுறாரு. அங்கே தான் அவர் வந்து இந்த ஒரு நிருபத்தை வந்து எழுதுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம்.
ஸோ நீரோ மன்னன் அவர் வந்து ரொம்பவுமே வந்து ஒரு பைத்தியகாரத்தனமாக செயல்படக்கூடிய ஒரு மன்னன், கொடூரமானவர். ஸோ நீரோ மன்னன் தான் நகரத்திற்கு தீப்பற்ற வச்சதை மறைக்கிறதுக்காக, அவர் தீப்பத்த வச்சிட்டாரு நகரத்திற்கு. அதை மறைக்கிறதுக்காக என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சமயத்தில கிறிஸ்துவிற்கு எதிராக ஒரு பயங்கரமான துன்புறுத்தல அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, கட்டவிழ்த்து விடுறாரு. அவங்க தான் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்திற்குள்ளாகவே பவுல் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, சிறைச்சேதம் பண்ணப்பட்டு கொல்லப்படுறார். அவர் எப்படி கொல்லப்பட்டார்னா, அவர வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, 4 துண்டாக வெட்டி 4 திசைகளிலும் தூக்கி வீசிட்டாங்க. ஸோ 4 திசைகளிலும் அவருடைய உடல் பாகங்கள் சிதறி கிடக்கிறத பார்த்து, அங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, இது அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஒரு சரீரமாச்சே! அப்படின்னு சொல்லி அதை கலெக்ட் பண்ணி அங்க வந்து அடக்கம் பண்றாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ இதெல்லாம் அவர் சத்தியத்தின் நிமித்தம் ஏறெடுத்த அந்த ஒரு பிரயாசமான ஊழியங்களாக இருக்குது. ஸோ கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தானாதிபதியாக மரண தருவாயில தன்னுடைய சிறை வாசத்தில் அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது, இப்படி கனமிக்க வார்த்தைகளை அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சொல்றார். யாருக்கு சொல்றாருன்னா, 2ஆம் வசனத்தில் சொல்றார் பாருங்க. பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளோ பிளஸ்ஸிங்காக எழுதுறாரு பாருங்க. அந்த ஒரு வார்த்தைகள் ரொம்ப அருமையான ஒரு வார்த்தைகளாக இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் எழுதும் பொழுது பாருங்க, ரொம்ப அழகாக எழுதுறாரு. இதெல்லாம் எழுதும் பொழுது தன்னுடைய மகன் போல நேசித்த தீமோத்தேயுவை மனசில் நினச்சிட்டு எழுதுறாரு. ஸோ அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய இருதயம் அங்கே வந்து இந்த ஒரு வார்த்தைகள் மூலமாக வெளிப்படுது. பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயு அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய இருதயம் ரொம்ப கலக்கப்பட்டு, அதனால தான் சொல்றார், நீ வந்து மாரிக்காலத்துக்கு முன்பாக என்னை வந்து பார்த்துரு, சீக்கிரம் வருவதற்கு நீ வந்து தயாராகு, இப்படியெல்லாம் வந்து சொல்றார். ஸோ கண்ணீர் பெருக்கெடுத்து அவருடைய இருதயத்துக்குள்ள ஓடுது. ஸோ மாரிக்காலத்திற்கு முன்பு அங்கே தீமோத்தேயு வந்து போறார் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையின் மத்தியில் ரொம்ப இலகிய மனசோட இந்த ஒரு வார்த்தைகளை அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏக்கத்தோடு எழுதுறார். பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு நிருபத்தில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் கவனிக்கும் பொழுதுங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சொந்த பெயரை ஒரே ஒரு முறை தான் பயன்படுத்தியிருக்கார். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படின்னு சொல்லி இந்த நிருபத்தில் 2 தீமோத்தேயுவில் ஒரே ஒரு முறை தான் பயன்படுத்தியிருக்கார். இந்த 4 அதிகாரம் 83 வசனங்களை சேர்த்து. அது எப்போ அப்படின்னா, இதுக்கு முன்னால் படித்தோம் இல்லைங்களா, 2 தீமோத்தேயு 1:1. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாக இருக்கக்கூடிய பவுல் அப்படின்னு சொல்லி ஒரே முறை பயன்படுத்துகிறார். அது மட்டும் இல்லாமல் நான் அப்படின்னு சொல்லி 28 முறை என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா பயன்படுத்துகிறார். நான் அப்படின்னு சொல்லி 28 முறை பயன்படுத்துகிறார். நீங்கள் குறித்து வைத்துக்கொள்வது ரொம்ப உதவியாக இருக்கும். இது ஒரு புதிய தகவலாக நம்ம வந்து தெரிவிக்கிறோம். ஸோ 28 முறை நான் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா குறிப்பிடுறார். என்னை அப்படின்னு சொல்லி, அதாவது என்ன அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நிருபத்தில் 26 முறை குறிப்பிடுறார். என்னை அப்படின்னு சொல்லி 26 முறை வந்து சொல்றார். அப்புறம் என்னுடைய அப்படின்னு சொல்லி 11 முறை சொல்றார். அதுக்கப்புறம் இந்த 4 அதிகாரங்களிலும் சேர்த்து 83 வசனங்கள்ல 66 முறை அவர் வந்து தம்மை பற்றி குறிப்பிடுறார். 83 வசனத்துல 66 முறை தன்னை பற்றி குறிப்பிடுறார். ஸோ இது தீமோத்தேயுவுக்கு தீவிரமான வகையில் தனிப்பட்டதாக ஒரு ஆலோசனைகளாக அவர் வந்து அன்பின் கடிதமாக எழுதுகிறார். மேலும் பிரியமுள்ள குமாரன், என் குமாரன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறார் 2 முறை. பிரியமுள்ள குமாரன், என் குமாரன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை நீ அப்படின்னு சொல்லி 25 முறைகள் வந்து சொல்றார். நீ அப்படின்னு சொல்லி 25 முறைகள் வந்து சொல்றாரு. உன் அப்படின்னு சொல்லி 2 முறை சொல்றார். உன் அப்படின்னு சொல்லி 2 முறை சொல்றாரு. உன்னுடைய அப்படின்னு சொல்லி 5 முறை சொல்றார். உன்னுடைய அப்படின்னு சொல்லி 5 முறை சொல்றார். அப்புறம் சுமார் 30 முறைகள் வந்து என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, நீ அப்படின்னு சொல்லி கட்டளைகள் மூலமா சொல்றார். 30 முறைகள் வந்து நீ அப்படின்னு சொல்லி கட்டளைகள் மூலமாக அவர் வந்து சொல்றாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் நாம் அப்படின்னு சொல்லி 6 முறை சொல்றார். நாம் அப்படின்னு சொல்லி, நம்ம 2 பேர் அப்படின்னு நாம் அப்படின்னு சொல்லி 6 முறை வந்து சொல்றார். நம்முடைய
அப்படின்னு சொல்லி எப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு 5 முறைகள் வந்து அவர் வந்து சொல்கிறார். ஸோ மொத்தத்தில் இந்த ஒரு 4 அதிகாரங்களிலும் ஏதாவது ஒரு வகையில் தீமோத்தேயுவை பற்றி 80க்கும் மேற்பட்ட குறிப்புகள் அங்கே இடம்பெற்றிருக்குது. நான், நம்முடைய, நாம், என்னுடைய, இப்படி 80க்கும் மேற்பட்ட முறைகள் வந்து குறிப்பிடுறார். ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயங்களாக இருக்குது. அப்போ இது எல்லாத்துலேயும் ஒரு முத்தாய்ப்பாக ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரியமான குமாரன். அதுதான். ஸோ அது முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்குது. ஸோ பவுலுக்கென்று சொந்த பிள்ளைகள் இல்லை என்றாலும் கூட தீமோத்தேயுவிடமான அவருடைய அன்பான உரையாடல் அவர் மீது தெய்வீக ஆசீர்வாதத்திற்காக வேண்டிக் கொண்டது என்பதெல்லாம் நிஜமான பெற்றோருக்கே உரிய அந்த சிறந்த உன்னதமான மற்றும் அன்பான உணர்வுகள் எதுவும் அவரிடம் இல்லாமல் இல்லை என்பதை சுட்டி காட்டுகிறது. அதாவது உண்மையா அவருக்கு ஒரு ஒரு தகப்பனுக்கு பிள்ளைகள் இருந்திருந்தா தன்னுடைய பிள்ளைக்காக அவர் என்னென்ன பிரயாசங்கள் ஏறெடுப்பாரோ, பிள்ளையினுடைய வாழ்க்கையினுடைய நன்மைக்காக என்னென்ன பிரயாசங்கள் ஏறெடுப்பாரோ அதை எல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் எடுக்கிறார். உண்மையில் அவருக்கு பிள்ளைகள் இல்லைனாலும் தீமோத்தேயுவை தன்னுடைய சொந்த பிள்ளை போல தான் அவர் நினைச்சுக்கிறார். அவருக்காகத்தான் அவர் நிறைய பிரயாசங்கள் ஏறெடுப்பதாக நம்ம வசனங்களில் வந்து பார்ப்போம். அதான் பார்க்குறோம். எல்லா சபைகளையும் குறித்து உண்டாயிருக்கக்கூடிய பொதுவான கவலையை குறித்து கவனித்து கொள்ள தனக்கு அடுத்தபடியாக தீமோத்தேயு தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கார் தீமோத்தேயு மேலே. ஸோ அவருக்கு விசேஷித்த எச்சரிக்கைகள், நிறைய எச்சரிப்பு கொடுத்துருக்கார், நிறைய பாராட்டுக்கள் கொடுத்துருக்கார். ஸோ திருச்சபையினுடைய எதிர்காலம் குறித்த தீர்க்க தரிசனங்கள் இது எல்லாத்தையும் குறித்து நிறைய ஆலோசனைகளை வந்து எழுதியிருக்கிறார். ஸோ பிரியமுள்ள குமாரனுக்கு இப்படிப்பட்ட ஆலோசனைகள் வந்து கொடுக்குறார். அடுத்தது தீமோத்தேயுவுக்கு இந்த ஒரு கடிதத்தை பெற்றுக்கொள்ளும் போது ஏறத்தாழ 40 வயசு ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் வந்து கொடுக்குறார். ஸோ அவருடைய தாயாரும் சுவிசேஷத்தின் பக்கமாக அவர் வந்து மனம் மாறிய போது அவருக்கு வயது வந்து 16ன்னு சொல்லி ஹிஸ்ட்ரியில் வந்து குறிப்பிடப்படுதுன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இது அந்த 2 வசனங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்குது. மேலும் நம்ம கவனிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஒரு கொடுமையான ஒரு சிறை வாசத்தில் தான் இருக்கிறாரு. அப்படி இருந்துட்டாலும் அவர் என்ன ஒரு மனநிலையில் இருந்துட்டார் அப்படின்னா, இது நாம் துன்புறுத்தலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு காலப்பகுதியாக இருக்குது. அதனால நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீடிய பொறுமையோடு இருக்கணும்னு சொல்லி அவர் உணர்ந்து அவர் அமைதியாக இருக்கிறார். ஸோ இது நாம் எதிர்த்து நம்முடைய எதிர்ப்பை காண்பிக்கக்கூடிய காலப்பகுதி அல்ல. நமக்கு நேரிடக்கூடிய சகல உபத்திரவங்களிலும், சகல பாடுகளிலும், சகல அவமானங்களிலும், துயரங்களிலும் நாம் என்ன பண்ணணும்னா நீடிய பொறுமையோடு இருக்கணும் அப்படிங்கிறத அவர் உணர்ந்து அவர் பொறுமையாக இருக்கிறார். அதான் 2 தீமோத்தேயு 1:8 குறிப்பிடப்பட்டிருக்கும், 12ஆம் வசனங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும், 16ஆம் வசனங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனங்களில் நீடிய பொறுமையோடு இருப்பதை குறித்து அங்கே வந்து சொல்லுவார். ஸோ அப்படி நீடிய பொறுமையோடு இருக்கக்கூடிய காலப்பகுதியில் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால நாம் ரொம்ப பொறுமையோடு இருக்கணும். நிச்சயமாக கர்த்தர் விடுவிப்பார் அப்படின்னு சொல்லி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லுவார். 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லுவார், 18ஆம் வசனத்துலையும் சொல்லுவார். இப்படி நீடிய பொறுமையோடு நீங்கள் வந்து காத்திருந்தீங்கன்னா, நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா கர்த்தர் நிச்சயம் உங்களை விடுவிப்பார்னு சொல்லி சொல்லுவார். ஸோ ஒவ்வொரு அர்ப்பணிக்கப்பட்டவர்களும் ஒருவர் மற்றவர்களுடைய ஒரு ஆவிக்குரிய தேவைகளில் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் என்ன பண்ணுறாருன்னா புத்திமதியாக சொல்கிறார். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் பூரண கிறிஸ்தவ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டார். ஸோ அவரோடு அதை நிறுத்தாமல் சபைகளுக்கு நிருபங்களாக எழுதுகிறார். தான் அதிகம் நேசித்த தன்னுடைய மகனுக்கு அதை அறிவுரைகளாக வந்து சொல்கிறார். தனக்கப்புறம் அவர் முதலே சொன்னார் இல்லைங்களா, எல்லா சபைகளையும் குறித்த கவலை எனக்கு இருக்குதுன்னு சொல்லி. ஸோ அந்த கவலையை யார் நிவர்த்தி செய்ய போகிறாங்கன்னா, யார் மேலே நம்பிக்கை வச்சுருக்காருன்னா தீமோத்தேயு மேலே. ஸோ அதெல்லாம் மனதில் வச்சு அவர் வந்து ரொம்ப ஊக்கத்தோடு அங்கே எழுதுகிறார். ஸோ மேலும் இந்த ஒரு 4 அதிகாரத்தில் நம்ம கவனிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் நம்ம வந்து கவனிக்கிறோங்க. சோதனைகளின் மத்தியில் தீமோத்தேயு தேவன் மேலே ரொம்ப உறுதியான விசுவாசத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத இந்த 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார். சோதனைகளின் மத்தியில், பல்வேறு உபத்திரவங்கள் மத்தியில் தேவன் மீது அசைக்க முடியாத ஒரு உறுதியான விசுவாசம் வைக்கணும். ஸோ எதிரான சூழ்நிலைகளிலும் தேவன் மீது உறுதியான நம்பிக்கை வேணும் அப்படிங்கிறத அந்த 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார்.
2ஆம் அதிகாரத்தில் சொல்லுவாரு, தீமோத்தேயு நல்ல போர் வீரனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார். நல்ல ஒரு போர் சேவகனாக தீங்கு அனுபவிக்கணும். ஆக்சுவலா போர் வீரனுடைய கடமை என்ன அப்படின்னா, அவருடைய டியூட்டி என்னன்னா, யாராவது தன்னை தாக்க வந்தா திருப்பி போர் செய்யணும். ஆனா, இங்க நம்மளுடைய இந்த ஒரு அர்ப்பணிப்பின் பாதையில, இந்த ஒரு சத்தியத்தில நமக்கு நேரிடக்கூடிய சகல உபத்திரவங்களிலும் நாம நீடிய பொறுமையோட சகிக்கணும். அடிக்கிறாங்களா, துன்புறுத்துறாங்களா, காரி துப்புறாங்களா, நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. நம்ம நீடிய பொறுமையோடு பாவிகளால் விபரீதங்கள் செய்யப்பட்டுச்சு கர்த்தருக்கு, அவர் எப்படி நீடிய பொறுமையோடு சகிச்சாரோ, அதே போல நம்மளும் சகிக்கணும். ஸோ நம்மளையும் அடிப்பாங்க, நம்மளையும் நிந்திப்பாங்க, நம்மளையும் துப்புவாங்க, நம்மளையும் கஷ்டப்படுத்துவாங்க. ஸோ அப்பேற்பட்ட சூழ்நிலைகளில, அங்க நம்ம கர்த்தர தான் நம்ம நினைச்சுக்கணும். அப்போஸ்தலர்கள தான் நம்ம நினைச்சுக்கணுங்கிறத பார்க்கிறோம். ஸோ நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவிக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். ஸோ இது 2ஆம் அதிகாரத்தினுடைய ஒரு சாராம்சமாக இருக்கு. அடுத்ததாக 3ஆம் அதிகாரத்தில அவர் சத்தியத்தில தன்னை காத்துக்கொள்ளணும். யாருங்க? தீமோத்தேயு. அதுக்கு அந்த ஆலோசனைகள் சொல்லுவார் அதிகாரம் 3ல. தன்னை சத்தியத்தில காத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத சொல்லுவாரு. 4ஆம் அதிகாரத்தில அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் எப்படி ஒரு கனமிக்க ஒரு ஓட்டத்தை ஓடி நிறைவு செய்தார். 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு சொல்லுவார். ஸோ அவர் எப்படி ஒரு கனமிக்க ஒரு ஓட்டம் தேவனுக்கு பிரியமானபடி ஓடி, கர்த்தர் காண்பித்த வழியில ஓடி, தேவ சித்தத்தை முற்றுமுடிய செய்து முடித்தாரோ, அதே போல ஓட்டத்தை ஓடி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார். ஸோ இது அந்த ஒரு 4 அதிகாரங்களினுடைய ஒரு சில முக்கியமான சாராம்சங்களாக இருக்குது பிரியமான சகோதர சகோதரிகளே. ஸோ இது நம்ம தொடர்ந்து இந்த ஒரு நிருபங்கள் அதிகாரங்கள் ஒவ்வொன்றாக நாம் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஸோ அடுத்ததாக 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் வசனம் 3 மற்றும் 3லிருந்து 5 வரைக்கும் நம்ம கவனிக்கும் பொழுது, தீமோத்தேயுவிற்காக ஸ்தோத்திரம் சொல்றார் தேவன்கிட்ட. தீமோத்தேயுவிற்காக ஸ்தோத்திரம் சொல்றார். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து, தீமோத்தேயுவை நினைச்சு, உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சையாய் இருந்து அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ உன் கண்ணீரை அப்படின்னா சத்தியத்தின் நிமித்தமாக அவர்கள் எபேசு பட்டணத்தில் பிரிகிறாங்க. ஸோ பிரிவு அப்படிங்கிறது ஒரு வலிமிக்க ஒன்று தான். அது ரொம்ப மனசை கஷ்டப்படுத்தும். பாருங்க, இவங்க 2 பேரும் சத்தியத்தில் நன்கு வளர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. தேவனுடைய சித்தத்தின்படி இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அப்பேற்பட்டவர்கள் பிரியக்கூடிய சூழ்நிலைகளில் மிகுந்த மன கடினம், மன கஷ்டம் அங்கே உண்டாகுது. ஸோ சத்தியத்தின் நிமித்தமாக அவர்கள் எபேசு பட்டணத்தில் பிரிஞ்ச போது என்ன சம்பவம் நடக்குதுன்னா, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 37, 38 கவனிக்கும் பொழுது, அவர்கள் எல்லாரும் மிகவும் அழுது, என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவர் சொன்ன வார்த்தையை குறித்து அதிகமாக துக்கப்படுறாங்க. ஒன்றா ஊழியம் செய்கிறாங்க, கொஞ்ச நாள் அவங்க கூட இருக்கிறாரு. முடிந்ததுக்கப்புறம் கிளம்பும்போது அங்கே பாருங்க, என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவர் சொன்ன வார்த்தையை குறித்து ரொம்ப துக்கப்படுறாங்க, அழுகிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இனிமேல் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறாங்க, ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவங்க கூட போகிறாங்க. கப்பல் வரைக்கும் அவர் கூடயே போகிறாங்க. ஸோ எவ்வளோ அன்பு வச்சுருப்பாங்க பாருங்கள். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு மூத்த ஒரு தந்தை மாதிரி பார்க்குறாங்க. மூத்த சகோதரர், மூத்த தந்தை, ஒரு பூரணப்பட்ட ஒரு கிறிஸ்தவர். ஸோ அவரை அந்த அளவுக்கு அவங்க நேசிக்கிறாங்க. அதனால கப்பல் வரைக்கும் கொண்டு போய் விட்டு கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு அவங்க பிரியருக்கு மனசு இல்லாமல் அழுகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அன்பு செஞ்சுருக்கிறாங்க. 4ஆம் வசனத்தில், உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது உடன் ஊழியர்கள்கிட்ட அன்பு காட்டுவது எப்படி அப்படிங்கிறதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு எக்ஸாம்பிளாக அங்கே இருக்கிறார். ஸோ ஊழியர்களுடைய உள்ளத்தில் உண்மையான ஒரு அன்பை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னடையாளமாக அங்கே இருக்கிறார். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் தான் தேவ கிருபையில் ஏற்படுத்தி வைத்த தீமோத்தேயுவினுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக அவர் கண்ணீரோடு ஜெபிக்கிறார்.
ஸோ நம்மளும் சகோதர சகோதரிகளினுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நம்மளும் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நான் வந்து நினைவு கூறுறேன். என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரக்கூடிய தேவனை நான் வந்து ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சொல்லிட்டு முன்னோர்களை குறித்து சொல்கிறார் பாருங்க. 5ஆம் வசனத்தில், அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் அது என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிலைத்திருந்துச்சு அப்படின்னு சொல்லி அங்கே வந்து சொல்கிறார். ஸோ அங்கே பாட்டியை பற்றி சொல்கிறாரு. அடுத்தது அவருடைய தாயை குறித்து சொல்கிறார். ஸோ அவங்களுக்குள்ள நிலைச்சிருந்துச்சு, அது உனக்குள்ளும் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது நிலைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இங்கே கவனிக்கும் பொழுதுங்க, ஐனிக்கேயால் தீமத்தேவினுடைய தாயாகிய அந்த ஒரு ஐனிக்கேயால் வந்து லீஸ்தீராவில் இருந்த ஒரு யூத விசுவாசியாக அவங்க வந்து இருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 16:1 அவர் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த லோவிசால் வந்து ஒரு யூத விசுவாசியான லோவிசால் தீமத்தேவினுடைய பாட்டியாக அவங்க வந்து இருக்கிறாங்க. இவங்க அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசத்திற்கு ஒரு முன்மாதிரியாக என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா தீமத்தேவுக்கு காண்பிக்கிறார் அவங்க பாட்டியை. ஏன்னா சொல்கிறார் பாருங்க, பாட்டி அப்படி இருந்தாங்க விசுவாசத்தில், உன் தாயும் அதில் நிலச்சிருந்தாங்க, அது உனக்குள்ளும் நிலச்சிருக்கிறதுன்னு சொல்லி நான் வந்து நிச்சயித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ உனக்குள்ளும் அப்படின்னா சாதகமான பெற்றோரின் செல்வாக்கின் விளைவாக அங்கே தீமோத்தேயு வர்றார். ஏன்னா அவங்க சாதகமாக எப்படி விசுவாசத்திற்கு சாதகமாக விசுவாசத்தில் உறுதியாக அவங்க 2 பேர் இருக்கிறதுனால அவர்கள் மூலமாக தீமோத்தேயு வளர்க்கப்பட்டது நிமித்தமாக ஒரு சாதகமான சூழல், ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா தீமோத்தேயுவுக்கு உருவாகுது. அதைத்தான் அவர் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோம்னா மைண்டில் வச்சு அங்கே வந்து சொல்கிறார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருந்து அவர் வந்து வர்றார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ நம்முடைய குடும்பத்தில் நம்மை பார்க்கக்கூடிய நம்முடைய பெற்றோர்களாகட்டும், நம்முடைய பிள்ளைகளாகட்டும், நம்முடைய குடும்பத்தினர்களாகட்டும் இப்பேற்பட்ட விசுவாசத்தில் வந்திருக்கிறாங்களா, அல்லது இப்படிப்பட்ட விசுவாசத்தில் அவங்க வளருவதற்கு நாம் எந்த வகையில் அவர்களுக்கு நாம் உதவி இருக்கிறோம், அவர்களுக்கு எந்த வகையில் ஸ்பிரிச்சுவலாக நாம் கொண்டு போய் நம்ம சேர்த்திருக்கிறோம், இதெல்லாம் அன்புக்குரிய சகோதர சோர்ல நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு தேவனோட அர்ப்பணிப்புக்குள்ளாக கடந்து சென்ற ஒவ்வொருவரும் தன்னால் முடிந்த ஊழியத்தை, இந்த ஒரு சத்தியத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு வேலையை அது வந்து செய்யணும். பாருங்க, அந்த பாட்டி ஐனிக்கேயால் லோவிசால் அவங்க 2 பேருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா தன்னுடைய மகனை, தன்னுடைய பேரனை சத்தியத்திற்குள்ள நடத்தியிருக்கிறாங்க, விசுவாசத்தில் நிலைக்க வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாட்டி கேட்டிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் மகளுக்கு சொல்லி, அப்புறம் தீமோத்தேயுக்கு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா சின்ன வயசுலேயே ரட்சிப்புக்குள்ள நடத்தியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு நம்முடைய குடும்பத்திற்கு நற்செய்தியை, தேவனுடைய சுவிசேஷ செய்தியை வந்து அறிவிக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய பொறுப்பு, நம்முடைய கடமை என்பதை நன்கு உணர்ந்தவர்களாக அவங்க இருந்திருக்கிறாங்க. ஸோ அது போல தானுங்க நம்மளும் இருக்கணும். சத்தியம் அதே தான். நம்மளுக்கு சத்தியம் அன்னைக்கு எப்படி லோவிசாலுக்கும் ஐனிக்கேயாளுக்கும் கிடைச்சதோ அதை விட ரொம்ப ஷார்ப்பாக ஏற்ற கால சத்திய வெளிச்சத்தில் நாம் இருக்கிறோம். அப்படின்னா நாம் இந்த சத்தியத்தை கொண்டு போய் மற்றவர்களுக்கு சேர்த்தக்கூடியது கூட நம்முடைய பொறுப்பு தான். ஸோ இதற்கு நாம் நிச்சயமாக கணக்கு தேவனிடத்தில் நம்ம கொடுத்தே தீரணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதை அங்கே வந்து அவர் வந்து சொல்கிறார். சொல்லிட்டு இப்படியெல்லாம் அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா விசுவாசத்தில் நிலச்சிருந்துருக்கிறாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். விசேஷமாக என் பிரியமான குமாரனாகிய தீமோத்தேயுவே, உனக்காக நான் தேவனிடத்தில் ஸ்தோத்திரம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறார். அடுத்ததாக அப்போஸ்தலனாகிய பவுல் வசனம் 6, 7, 8 இந்த 3 வசனங்களில் தீமோத்தேயுவுக்கு 3 கட்டளைகள் கொடுக்குறார். முதல் கட்டளை 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்குண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். நினைப்பூட்டுறார், ரிமைண்ட் பண்ணுறங்கிறார். உனக்குள்ள தேவ வரம் எப்படி அனல் விட்டு எரியுது, அதை நான் நினைப்பூட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இதில் நம்முடைய 7ஆம் தூதன் அவருடைய விளக்கம் கொடுக்கும் பொழுது என் கைகளை அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு
ஆவியின் வரங்களை வழங்குவதற்கான இந்த ஒரு அதிகாரம் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு காரியமானது அவர் யூதாசத்திற்கு பதிலாக கர்த்தரால் அப்போஸ்தலனாக தேர்வு செய்யப்பட்டார் என்பதற்கு சான்றாக ஒரு எவிடன்ஸாக இருக்குது. அவர் அப்போஸ்தலன் இல்லைங்க, யூதாஸ் இருந்தார் இல்லைங்களா, 12 பேர், அவங்க தாங்க அப்போஸ்தலர்கள். கர்த்தர் நேரடியாக செலக்ட் பண்ணார். இப்படி எல்லாம் தர்க்கங்கள் சொல்லுவாங்க. ஸோ எல்லாருக்கு மேலேயும் கை வச்சு வரங்களை கொடுத்துட முடியாதுங்க. இன்னைக்கு பெயர் சபையில் கொடுக்குறாங்களே, கை வச்சு அப்படியே தொப்புன்னு விழுகுறாங்க. அதெல்லாம் சும்மா மாய்மாலம், அது நடிக்கிறது. அதில் ஒன்றுமே இல்லை. முதல்ல சொல்லி வச்சு அல்லது கீழே ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி தள்ளி விடுறது, அதிலெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அங்கே பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆவியின் வரங்களை வழங்குவதற்கான இந்த ஒரு அதிகாரம் இருந்துச்சு. அது கர்த்தர் தான் கொடுத்துருக்கார். ஸோ அதுதான் அவர் வசனங்களில் சொல்லிட்டாரு, இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால். சும்மா கை வைக்க முடியாதுங்க, அந்த அதிகாரம் இருந்தால் தான் கை வைக்க முடியும். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலன் தான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எவிடன்ஸ். ஸோ ஏன்னா ஆரம்ப நாட்களில் அவர் நம்பலை யாருமே. ஸோ மகிமையின் கர்த்தர் வெளிப்பட்டதும், தனக்கு வெளிப்பட்டதும், கர்த்தர் நிறைய சத்தியங்கள் சொன்னதும் யாருமே நம்பலை. இவர் இன்னும் சவுல் தானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் நினைவில் வச்சுட்டு பாருங்க, கடைசி நேரங்களில், வாழ்வினுடைய கடைசி நேரங்களில் இந்த நிருபங்களில் இதில் வார்த்தைகளை குறிப்பிடுறார். ஸோ ஏனெனில் அப்போஸ்தலர்களை தவிர வேறு எவராலும் இந்த ஒரு வரங்களை வழங்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்முடைய சகோதரர் சொல்கிறார். ஸோ தேவனுடைய வரத்தை அப்படின்னா த கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆதிகால திருச்சபையில் காணப்பட்ட பொதுவான ஆவியின் வரங்கள் அப்போஸ்தலர்கள் கைகளை வைப்பதை தொடர்ந்து கிடைக்கப்பெற்றன அப்படின்னு சொல்லி நாம் பார்ப்போம். ஸோ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி அப்படின்னா ரீஎன்கைண்டில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மீண்டும் தூண்டி விடும்படி. இப்போ இருக்கு, அதை அனல் மூட்டி தூண்டி விடுறது அப்படின்னா இன்னும் பொறுப்புகளை, இன்னும் சத்தியங்களை, இன்னும் அதிகமாக அவருக்கு கொண்டு போய் சேர்த்தக்கூடிய விஷயங்களை நினைப்பூட்டுறார். அதான் நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு 3 கட்டளைகள் கொடுக்குறார். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அடுத்த கட்டளை கொடுக்குறாரு பாருங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியைத்தான் கொடுத்துருக்கிறார். அங்க வரங்களை குறித்து நினைப்பூட்டுறன்னு சொல்லிட்டு அதில் இன்னும் நீங்கள் நல்லா வளரணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, நமக்கு தேவன் பயமுள்ள ஆவியெல்லாம் கொடுக்கலப்பா, பலமும் அன்பும் தெளிந்த புத்தி, சவுண்ட் மைண்ட் ஸ்பிரிட் அது கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறார். ஸோ காட் ஹேஸ் நாட் கிவன் அஸ் எ ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர் அப்படின்னு சொல்லி அங்கே பார்க்கும். ஸோ தேவன் தம்முடைய ஜனத்திற்கு பயமுள்ள ஆவியை கட்டளையிடாமல் வல்லமையும் சக்தி வாய்ந்ததும் அன்பிலே வைராக்கியம் உள்ளதுமான ஆவியை தான் அங்கே கொடுத்துருக்கிறாரு. ஸோ தேவ பக்தியிலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சேவை செய்வதிலும் சத்திய வசனத்தின் பேரிலும் தேவனுக்கு பிரியமாய் ஊழியம் செய்வதிலும் அன்பை காட்ட வேண்டியவர்களாக இருக்கணும். தேவன் எதுக்குங்க பயமுள்ள ஆவியை கூடாம, அவர் பயமுள்ள ஆவியை கூடாம நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு தெளிந்த புத்தியுள்ள ஒரு ஆவியை கொடுத்துருக்காரு அப்படின்னா, தேவனுக்கு பிரியமாக ஊழியம் செய்யணும், சகோதர சகோதரிகளுக்கு ஊழியம் செய்யணும், அன்பை நாம் பூரணமாக காண்பிக்கணும். அதுக்காக தான் கொடுத்துருக்கார். அதோடு சமயம் வாய்க்கும் போதெல்லாம் பரிசுத்தமான காரியங்களை தேவ பிள்ளைகளிடத்திலும் மற்ற எல்லா மனிதரிடத்திலும் பேசி ஆவியிலே அவர்கள் வளர பிரயாசப்படணும். ஏதாவது முயற்சிகள் நாம் செஞ்சுட்டே இருக்கணும். ஸோ விதைச்சிட்டே இருக்கணும். பலனை தேவன் கொடுப்பார். நாம் விதைப்பதற்கே யோசனை பண்ணுனா பலன் எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஸோ அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, நம்முடைய வேலை விதைப்பது. 10 வசனம் சொன்னால் 2 வசனம் அது கிரியை செய். ஆனால் நம்மளுடைய கடமை என்னன்னா 10 வசனம் சொல்றது. அதை நாம் சரியாக செய்யணும். ஸோ நம் இருதயங்களில் அன்பு சதா காலங்களிலும் கொழுந்து விட்டு எரிந்து நலமான காரியங்களை தைரியத்துடன் வேதத்தின்படி பேசி தெளிவுபடுத்தணும். ஸோ நலமான காரியங்களை ரொம்ப தெளிவாக பேசணும். சகோதர சகோதரிகளை ஆதாயப்படுத்தும் விதமாக பேசணும். நம்முடைய வார்த்தைகள் அன்போடு இருக்கணும், கனிவோடு இருக்கணும், ஆதாயப்படுத்தும் விதமாக இருக்கணும். அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஸோ சத்தியத்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாதுங்க, சங்கடங்களை ஏற்படுத்திடக்கூடாது. ஸோ கேட்கக்கூடிய மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப பிரயோஜனமான வார்த்தைகளை நம்ம பேசணும். தங்களுடைய சத்துருக்களை சிநேகிக்கின்ற இருதயம் உள்ளவர்கள், தங்கள் விசுவாச வீட்டாரை சிநேகிக்கின்றவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரை சிநேகிக்கின்றவர்கள் தங்களை காட்டிலும்
மற்றவர்களையும் மற்றவர்களின் நலனையுமே உணர்ந்து ஜெபிக்கின்றவர்களாக இருப்பார்கள். ஸோ நம்ம எவ்வளோ பேருக்காக ஜெபிக்கிறோம்? நம்மள எவ்வளோ பேர் சகோதர சகோதரிகளுடைய வாழ்விற்காக நாம் ஜெபிக்கிறோம்? அவர்களுடைய நலன்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ஸோ அப்படிப்பட்ட இருதயங்களில் கோபதாபங்கள், இரக்கமின்மை, பொறாமை முதலியவற்றுக்கு இடமில்லை. ஸோ நம்ம மற்றவர்களுக்காக இறங்கி போய் நாம் ஜெபிச்சு அவர்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள கோபதாபங்கள், இந்த தேவன் விரும்பாத குணலட்சணங்கள்லாம் இருக்காதுன்னு சொல்கிறார். ஸோ அப்படிப்பட்ட இருதயங்களில் தேவ அன்பு நிறைந்திருப்பதை பரிசுத்தரின் மூலமாக அபிஷேகம் பண்ணும்போது அபிஷேக தைலம் ஒவ்வொரு நரம்புகளிலும், நாவிலும், இருதயத்திலும் ஊடுருவி பாய்வதை கனிவுள்ள முகத்தின் மூலம் காண முடியும்னு சொல்கிறார். ஸோ நம்ம தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் நிறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா பரிசுத்தரின் மூலமாக அபிஷேகம் பட்டு நம்முடைய ஒரு ஃபேஸே எப்படி இருக்கும், முகமே எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப அன்பில் நிறைஞ்சு ரொம்ப சாந்தம், மனத்தாழ்மை, இப்படிப்பட்ட நல்ல குணலட்சணங்களோடு நிறைந்து அது காணப்படும் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் சகோதரர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை கனிவுள்ள முகத்தின் மூலம் காண முடியும்னு சொல்கிறார். ஏன்னா இருதயத்தின் நிறைவினால தாங்க வாய் பேசுது. பரிசுத்தமான ஊற்றிலிருந்து கசப்பான தண்ணீர் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஸோ அது பரிசுத்தமான ஊற்று அப்படின்னா பரிசுத்தமான விஷயங்கள் தான் வரும். ஸோ இப்போ நம்ம கசப்பான வார்த்தைகள் அல்லது தேவன் விரும்பாத வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இருதயத்துக்குள்ள என்ன இருக்குங்க? தேவன் விரும்பாத வார்த்தைகள் தான் இருக்குது. ஏன்னா இருதயத்தின் நிறைவினால் வாய்ப்பேசுங்கிற அந்த ஒரு வசனத்தின் மூலமாக அது நிரூபிக்கப்படுதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அன்புக்குரிய சகோதர சொல்ல தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். அடுத்ததாக நம்ம கவனிக்கும் பொழுது நமக்கு அப்படின்னா உலகத்தை விட்டு பிரிந்து பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள். இது யாருங்க? நம்மளை குறித்து தான் சொல்கிறோம். ஸோ நமக்கு அப்படின்னா உலகத்தை விட்டு பிரிஞ்சு நாம் இருக்கிறோமா? இருக்கணும். இருந்துச்சுன்னா அது நமக்கு சரியாக பொருந்தும். ஸோ பரிசுத்த ஆவியால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள். ஸோ பயமுள்ள அப்படின்னா புதிய சிருஷ்டியானது அடிமைத்தன பயத்தின் ஒவ்வொரு தாக்குதலையும் புறம்பே தள்ளிட்டு கர்த்தர் மீது நம்பிக்கை வைப்பதை வளர்த்து கொள்ளணும். நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மீது தான் இருக்கணும். மற்ற எதன் மேலும் நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஸோ சந்தேகம், விசுவாசத்தில் குறைச்சல், பரிசுத்த ஆவியில் பற்றாக்குறை, அச்சத்தினுடைய அதாவது பயத்தினுடைய ஒரு ஆவி, கூச்சம், கோழைத்தனத்தின் ஆவி, அடிமைத்தனத்தின் பயம், இது விழுந்து போன மாம்சத்திற்கு சொந்தமானது. இதெல்லாம் இந்த விழுந்து போன மாம்சத்தினுடைய ஒரு காரியங்களாக இருக்குது. ஸோ நாம் பயப்படுகிறவர்களாகவோ மனுஷரை பிரியப்படுத்துவராகவோ அல்லது முகஸ்துதி துதிபாடுகிறவர்களாகவோ இருக்கக்கூடாது அப்படின்னு சகோதரர் சொல்கிறார். ஏன்னா இதெல்லாம் இந்த விழுந்து போன மாம்சத்தினுடைய செயல்பாடுகள். மற்றவங்களை துதிக்கிறது, மற்றவங்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி பேசுறது, இதெல்லாம் முகஸ்துதி. இது விழுந்து போன மாம்சத்தின் செயல்பாடுகள். அது இருக்கக்கூடாது. நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா சகல பயமும் சுயநலமாக ஆசைப்பட்ட ஒன்றை இழந்து விடுவோமோ என்பதன் வெளிப்பாடாக இருப்பதால் பயம் என்பது சுயத்தை அன்பு கூறும் அம்சங்களால் ஆனதாக இருக்குது. ஸோ பயம் ஏன் வருது அப்படின்னா நாம் அதிகம் நேசித்த ஒரு விஷயம் கிடைக்காம போயிருமோ அப்படின்னு நினச்ச ஒரு பயம் வருது. ஸோ இது எது அடையாளப்படுத்துன்னு சொல்லி பார்த்தோம்னா சுயத்தை அன்பு கூறும் அம்சங்களினால் நிறைஞ்சது பயம். ஸோ பயத்தின் ஆவி தேவனிடமிருந்து வருவதில்லை, அது பிசாசினிடத்திலிருந்து வருது. ஸோ பயத்தின் ஆவியை புதிய சிருஷ்டிக்கு ஊழியம் செய்கிற பயனுள்ள ஊழியனாக எ வேல்யூபிள் சர்வெண்ட் வைத்துக்கொள்ளலாம். அதே சமயம் சமாளிக்க முடியாத எஜமானனாக அது இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ நம்ம இந்த பயத்தின் ஆவியை என்ன பண்ணணும்னா புதிய சிருஷ்டினுடைய வேலைக்காரனாக வச்சுக்கணும். நம்ம புதிய சிருஷ்டி சொல்கிறது தான் அந்த பயம், இந்த விஷயங்கள்லாம் கேட்கணும். அப்படி நம்முடைய மாம்சத்தை பழக்கப்படுத்தணும். ஸோ பரிசுத்தம், சந்தோஷம், சமாதானம், அன்பு மற்றும் ஐக்கியம் அப்படிங்கிற உங்களின் பொக்கிஷங்களை நீங்கள் பாதுகாப்பதற்காக பாருங்கள், உங்கள் இருதய கதவுக்கு வெளியே கட்டி வைக்கப்பட்டிருக்கும் உங்கள் காவல் நாயாக அதை நீங்கள் வச்சுக்குங்க அப்படின்னு சொல்கிறேன். கவனிக்கலாங்க. பரிசுத்தம், சந்தோஷம், சமாதானம், அன்பு மற்றும் ஐக்கியம் என்னும் உங்களின் பொக்கிஷங்களை பாதுகாப்பதற்காக
நம்முடைய இருதய கதவுக்கு வெளியே கட்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்கள் காவல் நாயாக அதை நீங்கள் மாற்றிருங்க அப்படின்னு சொல்லி சகோதரர் சொல்கிறார். ஸோ பயம் நம்மளுக்கு ஏன் வருது அப்படின்னா, தேவன் மீது விசுவாசம் இல்லாத நிமித்தம் பயம் வருது. ஸோ நம்ம எதை பற்றியும் பயப்பட தேவையில்லைங்க. கர்த்தர் இப்போ 2ஆம் வருகையில் வந்து அவர் ராஜரீகம் பண்ணிட்டு இருக்கிறார். ஸோ அவருடைய பிள்ளைகளுக்கு விசேஷித்தமான பாதுகாப்பு, விசேஷித்தமான ஒரு கவனிப்பு நிச்சயம் இருக்கும். ஸோ நாம் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ பலமும் அப்படின்னா தைரியம், வலிமை, சரியான ஒவ்வொன்றிற்காக உறுதியாக ஸ்ட்ராங்காக நிற்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அன்பினால் விழித்தெழுப்பப்பட்ட ஒரு ஆற்றல், ஒரு வைராக்கியம், அது வந்து நம்மை வந்து இந்த பலம் வந்து அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ நம்முடைய போர் ஆயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு ஏதுவாக இருக்கணும் அப்படிங்கிறத கொரிந்து பட்டணத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவாங்க. ஸோ அதுதாங்க பலம், அதுதான் விசேஷித்தமான ஆசீர்வாதம். பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் நம்ம கவனிச்சிருப்போம், சிம்சோன் குறித்து நம்ம படிக்கும் பொழுது, சிம்சோன் மிகப்பெரிய ஒரு தைரியசாலி, மிகப்பெரிய ஒரு மல்டி வேரியர். அவர் வந்து ஒரு பெரிய ஒரு பலசாலி, சாமுராயின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட பலசாலி, அவருடைய பலம் எதில் இருந்துச்சுன்னு சொல்லி நான் வந்து படிக்கிறேங்க. அவருடைய பலம் எதில் இருந்துச்சு? அவருடைய தலைமுடியில் இருந்துச்சு. கரெக்ட். சரி, அவருடைய பலம் தலைமுடியில் இருந்துச்சு. தலைமுடி சிரைக்கப்பட்டால் அவருடைய பலம் போயிடும். இப்படி தான் நம்ம படிச்சிருக்கிறோம். கரெக்டு. ஆனால் பாருங்கள், அவரை கண்ணெல்லாம் நோண்டி ஒரு குரங்கு மாதிரி அவர் பல்ட்டியெல்லாம் போட வச்சு ஒரு பெரிய ஒரு ஒரு ஹாலில் 3000 பேர் பக்கம் இருக்கக்கூடிய இடங்களில் அவரை வந்து பல்ட்டி வெள்ளம் போட வைப்பாங்க. அப்போ மொட்டையெல்லாம் அடிச்சிருவாங்க. முடி கொஞ்சம் கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும், ஃபுல்லாக வளரல. அந்த சூழ்நிலையில் அங்கே சிம்சோன் தேவன்கிட்ட ஜெபம் பண்ணுறாரு. எப்படி அப்படின்னா, என்னுடைய 2 கண்ணுக்கும் ஒரே தீர்வையாக நான் என்ன பண்ணுறேன்னு இந்த 2 தூணை தள்ளுறேன், அப்படியே இந்த கட்டடமே இடிஞ்சு விழுந்துடணும், அதுக்கு எனக்கு பலன் கொடுங்கன்னு சொல்லி ஜெபிப்பார். நம்ம முதல் நம்ம வந்து படிச்சிருக்கிறோம் அப்படின்னா, அவருடைய பலம் அவருடைய முடியில் இருக்குது. ஆனால் பிரியமான சகோதர சகோதரில் கடைசியில் அவர் வாழ்க்கை முடியும் போது முடியே இல்லை. அந்த சூழ்நிலையில் அவருக்கு பலன் எங்கிருந்து கிடைக்குதுன்னா தேவன் கிட்ட இருந்து கிடைக்குது. அப்போது அன்புக்குரிய சகோதர சகோதரில் சிம்சோனுடைய பலன் முடியில் இல்லை, தேவன் கிட்ட இருக்கு. ஸோ நம்முடைய பலம் கூட எங்க இருக்குன்னா தேவன் கிட்ட இருக்கு. தேவன் கிட்ட நம்ம தான் கேட்கணும், அப்பா எனக்கு பலன் கொடுங்க, எனக்கு பயமுள்ள ஆவி வேண்டாம்ப்பா, அன்பும் தெளிந்த புத்தியும் பலமும் உள்ள ஆவியை கொடுங்க, இந்த சாத்தானுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்பதற்கு எனக்கு தேவையான திராணியை கொடுங்க. ஸோ பலன் கொடுங்கன்னு சொல்லி கேட்கணும். அங்கே சிம்சோனுக்கு தேவன் கொடுத்தார் பலன். ஸோ நம்மளும் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது, உருக்கமான இருதயத்தோடு கேட்கும் பொழுது, தேவன் நமக்கும் அவருடைய பலனை கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இதுதான் நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. ஸோ நாம் இந்த ஒரு ஆவியை பெற்றுக்கொள்ளும் அளவிற்கு ஏற்ப இந்த பலத்தின் வல்லமையையும், தேவன் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துவதற்கு வல்லவராகவும் சித்தமுள்ளவராகவும் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு உறுதிமொழியின் ஆவியையும் நம்ம வந்து பெற்றுக்கொள்கிறோம். அன்பு மற்றும் தெளிந்த புத்தியின் ஆவி அப்படிங்கிறது ஒரு பலம் அப்படிங்கிறத பாரம்பரிய மதமானது பார்க்க தவறிவிட்டுச்சுன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவிற்கு ஏதுவாக நாம் வளர்ச்சி அடையும்படிக்கு நம்மை முழுமையாக ஆளும் சக்தியாக அங்கே தேவனுடைய பலம் இருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்குறோம். ஸோ சுயமரியாதையால் வருவதல்ல, மாறாக தேவன் மீதான விசுவாசத்தின் அடிப்படையில் வரக்கூடிய ஒன்று, தேவன் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு பலம். மேலும் குறிப்பிடுறார், அன்பு குறித்து சொல்லும் பொழுது பெரும்பாலும் சுயநலமாக இருக்கக்கூடிய சுவாப அன்பு அல்ல, மாறாக சுயத்தை தாராளமாக தியாகம் செய்யும் அன்பு. இது எத்தனை பேருக்கு வருங்க? தன்னுடைய சுயத்தை தாராளமாக வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை எத்தனை பேருக்கு வருங்க? கர்த்தர் செய்தார், அப்படித்தான் அப்போஸ்தலர்கள் செய்தாங்க, தூதர்கள் செஞ்சாங்க. ஸோ பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சுயத்தை தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கணும். ஒவ்வொரு அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளும் தாங்கள் வாழக்கூடிய உரிமையை தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கணும். ஸோ நம்மள எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்?
இதெல்லாம் நாம் யோசித்து பார்க்கக்கூடிய ஒரு பகுதிகளாக இருக்குது. ஸோ தேவனை அறிகிற உண்மையான அறிவால் ஏவப்பட்ட அந்த ஒரு அன்பு, ஸோ வழி தவறியவர்களிடம் மென்மேலும் மனதுருக்கம் கொள்ள செய்வதற்கு எதுவாக கிறிஸ்தவருக்கு உதவக்கூடிய இரக்கம் மற்றும் கனிவின் ஆவி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அன்பு அப்படிங்கிறது, மன்னிப்பானது அன்பு மற்றும் சகோதர சிநேகத்தின் ஆவியால் தூண்டப்பட வேண்டுமே ஒழிய நச்சரிப்பினாலோ அல்லது தவறு செய்தவர்கள் படும் அவஸ்தை அல்லது துயரத்தை கண்டு பரிதாபப்பட்டோ நம்மிடமிருந்து பலவந்தமாக வெளிப்பட்டதாக இருக்கக்கூடாது. அன்பு அப்படிங்கிறது பலவந்தம் பண்ணி வர்றதில்லைங்க. அன்பு அப்படிங்கிறது ஒருத்தங்களை கட்டாயப்படுத்தி காண்பிக்கக்கூடிய விஷயம் அல்ல. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான், விருப்பம் இருக்கணும், வாஞ்சை இருக்கணும். ஸோ பலவந்தம் படுத்தி செய்யக்கூடிய ஒரு செயல் அல்ல அன்பு. அதுக்கு அப்படி நாம் அதை செய்துட்டோம்னா அதுக்கு மதிப்பு இல்லாமல் போயிருங்க, மிரட்டி செய்ய வச்சுட்டான். ஸோ அதுதான் நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்மிடம் எந்த அளவிற்கு பரிசுத்த ஆவி இருக்கின்றதோ அந்த அளவிற்கு நம்மிடம் அன்பும் இருக்கும். நம்ம பரிசுத்த ஆவியினால் எந்த அளவுக்கு இயக்கப்படுறோமோ, எந்த அளவுக்கு நாம் இயங்குறோமோ அந்த அளவுக்கு அன்புக்குரிய சொல்ல நம்ம அன்பில் பூரணப்பட்டிருப்போம். அதற்கு முன்னோடி யாருன்னா நம்முடைய கர்த்தர் தான். அவர் பரிசுத்த ஆவியினுடைய முற்றுமுடிய வழிநடத்துதல் அவர் நடந்தார். அதனால அவர் அன்பின் ஊற்றாக இருந்துட்டார். ஸோ தேவன் அவர் கூட பூரண அன்பு. ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறாருன்னு நாம் படிக்கிறோம். அன்பு தனியாக தேவன் தனியாக பிரிக்க முடியாதுங்க, ரெண்டும் ஒன்று தான். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம எந்த அளவுக்கு தேவனுடைய பரிசுத்தாவை நம்ம பெற்றிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இடத்துல அன்பு வெளிப்படும் சொல்லி நம்ம பார்க்கணும். முதல்ல தேவனிடத்தில் நாம் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். இரண்டாவது தேவ பிள்ளைகளிடமும், மூன்றாவதாக நம்முடைய அண்டை வீட்டாரிடமும், நண்பர்களிடமும், இறுதியாக நம்முடைய எதிரிகளிடம் அன்பு கூறணும். பாருங்க, தேவன் அழகாக ஒரு லைன் கொடுக்குறார். ஃபஸ்ட்டு தேவன்கிட்ட நம்ம தேவனிடத்தில் அன்பு கூறணும்னு முடிவு பண்ணோம்னா முழு மனசோட நம்ம அன்பு கூர்ந்துடணும். அதில் அரைகுறையெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது. அதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகளிடத்திலும் நம்ம எப்படி தான் அன்பு கூறணும்னா முழு மனசோட அன்பு கூர்ந்துடும். ஸோ இது ஒவ்வொன்றா நம்ம ப்ராக்டிஸ் ஆகிட்டு வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா, மூன்றாவதாக நம்முடைய அண்டை வீட்டார். ஸோ மற்றவர்கள் முன்பாகவும் கூட நாம் என்ன பண்ணுங்க, புறம்பானவர்களாலும் நற்சாட்சி பெறக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். ஸோ அண்டை வீட்டாரிடத்திலும், அப்புறம் நண்பர்களிடத்திலும், ஸோ இறுதியாக ஃபைனல் இந்த குவாலிட்டி எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா ஃபைனலாக சத்துருக்களையும் சிநேகிக்கக்கூடிய ஒரு மேலான ஒரு நிலைமைக்குள்ளே நம்ம கடந்து செல்ல முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம இந்த ஒரு புது சிஷ்யின் ஜீவியத்தில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் டெய்லி. ஸோ தேவன் நம்மளுக்கு தெளிந்த புத்தியுள்ள ஒரு ஆவியை கொடுத்துருக்கார். பொதுவாக உலகம் அப்படிப்பட்ட தெளிந்த புத்தியை கொண்டிருப்பதில்லை அப்படிங்கிறத இது உணர்த்துது. ஏன்னா வசனம் படித்தோம் இல்லைங்களா, நமக்கு தெளிந்த புத்தியுள்ள ஆவின்னு சொல்லி நமக்கு சொல்லப்படுது. உலகத்துக்குன்னு சொல்ல, அல்லது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குன்னு சொல்ல, நமக்கு. ஸோ இந்த நிருபம் தேவன் நமக்கு கொடுத்துட்ட செய்தி. தேவனோடு அர்ப்பணிப்பின் பாதையில் போயிட்டுருக்குறாங்க இல்லைங்களா, நம்ம ஒவ்வொருவரும் போகிறோம் இல்லைங்களா, நமக்கான செய்தி தான் அது. ஸோ பொதுவாக உலகம் அப்படிப்பட்ட தெளிந்த புத்தியை கொண்டிருப்பதில்லை அப்படிங்கிறது தெளிவாக உணர்த்துதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியால் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே இந்த ஆவியை பெற்றிருப்பார்கள். எல்லாரும் இந்த ஒரு ஆவியை பெற்றிருக்க மாட்டாங்க. தேவனுடைய பார்வையில் இது ஒரு புதிய சிந்தையாக இருக்குது. கிறிஸ்துவின் சிந்தை, அவரது ஆவி, அவருடைய சிந்தை இப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறார். மேலும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி அப்படிங்கிறது ஒவ்வொரு விஷயத்திலும் கர்த்தருடைய வார்த்தையால் வலுப்படுத்தப்பட்டு, அதாவது ஸ்ட்ராங் பண்ணப்பட்டு, பலப்படுத்தப்பட்டு, சிந்தை அர்ப்பணிக்கப்பட்ட இருதயத்திற்குள் கொழுந்துவிட்டு எரிகின்ற அன்பின் ஆற்றலை பயன்படுத்துவதற்கு ஏதுவாக காலங்களையும் வேளைகளையும் முறைமைகளையும் அது குறித்து ஞானமாக நிதானிக்கக்கூடிய ஒரு சிந்தை தான் அங்கே தெளிந்த புத்தியுள்ள ஒரு ஆவி. ஸோ தேவனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அவருடைய தெய்வீக திட்டங்களையும் குறித்து நிதானித்து பார்க்கக்கூடியது தான் அங்கே தெளிந்த புத்தியுள்ள ஒரு ஆவி. ஸோ உலகில் மிகவும் விரும்பத்தக்க ஒன்றாக தெளிந்த புத்தியின் ஆவி இருக்குது. அதான் இன்னைக்கு உலகத்தில் சொல்கிறாங்க, எதை செஞ்சாலும் தெளிவாக செய்யுங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, தெளிவாக செய்யுங்க அப்படின்னா தெளிந்த புத்தியோடு. ஆனால் இன்னைக்கு உலகத்தில் யாருக்கு தெளிந்த புத்தி இல்லைங்க. தேவன் நமக்கு தான் தெளிந்த புத்தியின் ஆவியை கொடுத்துருக்கார். ஸோ அதை நாம் மென்மேலும் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டு என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா அதை அதிகரிக்க செய்யணும். ஸோ நல்ல ஆரோக்கியமான நிலையில் இருக்கின்ற
மற்றும் அதன் அனைத்து திறன்களையும் முழுமையாக பெற்றிருக்கக்கூடிய ஒரு சிந்தை தான் அங்கே தெளிந்த புத்தியுள்ள ஒரு ஆவி. அதனை உடையவருக்கு காரியங்களை இன்னும் சரியாக பார்க்க உதவுது. மேலும் வாழ்க்கையின் சகல காரியங்களுக்கும் தேவையான ஞானத்தையும் கிருபையும் இந்த தெளிந்த புத்தியுள்ள ஆவிதான் தருது. வாழ்க்கையினுடைய சகல காரியங்களுக்கும் இந்த தெளிந்த புத்தியுள்ள ஆவிதான் உதவி செய்யுது. ஸோ பாவத்தின் மூலம் உண்டான மனம் சார்ந்த மற்றும் ஒழுக்கம் சார்ந்த சமநிலையற்ற தன்மை, அதாவது மென்டல் அண்ட் மாரல் அன்பேலன்ஸ்ன்னு சொல்றார் சகோதரர். ஸோ தெளிவற்ற ஒரு சிந்தை உருவாகுது. திட்டவட்டமாக சொல்வதானால் உலகத்தில் பூரணமான தெளிந்த புத்தி என்ற ஒன்று காணப்படுவதில்லைன்னு சொல்றார். கிளியரா சொல்லணும்னா உலகத்தில் இல்லை, சத்தியத்தில் இருக்குதான், உலகத்தில் இல்லை. ஸோ உலகத்தில் பூரணமான தெளிந்த புத்தியுள்ள ஒன்று இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இல்லை, ஆனால் சத்தியத்தில் இருக்குது. ஸோ சரியான மனப்பான்மை எத்திசையிலும் பாரபட்சமோ தவறான அபிப்பிராயமோ இல்லாமல் இருக்கிறது தாங்க தெளிந்த புத்தியுள்ள ஆவி. பாருங்க, ஒரு வசனத்திற்கு நம்முடைய 7ஆம் தூதன் தேவனுடைய ஒரு ஆவியை பெற்று எவ்வளோ விளக்கங்கள் கொடுக்குறார். ஸோ தெளிந்த புத்தியுள்ள ஆவி அப்படிங்கிறது வாழ்க்கையின் எல்லா விஷயங்களிலும் எது சரி எது தவறு என்று சிந்திப்பதற்கு இந்த ஆவி நம்மை வழிநடத்துது. இன்னைக்கு உலகத்தில் அப்படி செய்ய மாட்டாங்க. தம் மனசில் என்ன தோணுதோ அதை செய்வாங்க. தன்னுடைய ஸ்டேட்டஸை நிலைநிறுத்துறதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க. தான் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க. யாரை வேணாலும் பலிகடாக்குவாங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம செய்ய முடியுங்களா? நம்ம செய்யலாமா? இதெல்லாம் நம்மளுக்கு தகுதியாக இருக்குமா? இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு காலம் தகுதியாக இருக்காதுங்க அன்புக்குரிய சகோதர சொல்ல. நாம் நம்மளை முற்றிலும் தியாகம் செய்வதற்காகத்தான் வந்திருக்கிறோம். பலிபீடத்தில் நம்மளை முற்றிலும் தகனிப்பதற்காகத்தான், எரிப்பதற்காகத்தான் நாம் வந்திருக்கிறோம் ஒழிய நாம் இந்த ஒரு உலகத்துக்கு கூட போட்டி போடுவதற்காக நம்ம வரல பிரியமான சகோதர சகோதரர்களே. ஸோ வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களிலும் எது சரி எது தவறுன்னு சொல்லி சிந்திப்பதற்கு இந்த ஒரு ஆவி நம்ம வழி நடத்துது. பகுத்தறிவு மற்றும் நீதியினுடைய ஆவிதாங்க இந்த தெளிந்த புத்தியின் ஆவி. அன்பு மற்றும் நியாயமான பகுத்தறிவின் ஆவி இந்த ஒரு தெளிந்த புத்தியின் ஆவி. நாம் தெளிந்த புத்தியின் ஆவியில் வளர வளர தெய்வீக சித்தத்திற்கு, தெய்வீக ஆவிக்கு இசைவாக மனுஷரோடு எப்படி நடந்து கொள்வது அப்படிங்கிறத இன்னும் நன்றாக கற்றுக்கொள்கிறோம். நாம் இந்த தெளிந்த புத்தியுள்ள ஆவியில் நாம் வளர ஆரம்பித்தோம்னா யார்கிட்ட நாம் எப்படி வளரணும்? ஏன்னா ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது சொல்லுவார், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். ஸோ இந்த உலகத்துக்கு கூட நாம் ஒத்து போறதுக்காக வரலைங்க. ஆனால் உலகம் என்ன சொல்லுன்னா, ஊரோடு ஒத்து வாழ், ஊரோட ஒத்து வாழ்ந்திருப்பா அப்படின்னு சொல்லும். ஆனால் பரிசுத்த வேதாகமும் அர்ப்பணிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்கு எப்படி கைட் பண்ணுதுன்னா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அப்போ உலகத்து பேச்சு கேட்கறதா, சத்தியத்தின் பேச்சை கேட்கறதா? சத்தியத்தின் பேச்சை கேட்கறதுக்காகத்தான் நாம் வந்திருக்கிறோங்க. உலகத்து கூட வாழ்ந்துட்டு போகட்டும், தேவனுடைய பிள்ளைகள் தேவனோடு வாழ்ந்து போகட்டும். ஸோ அன்புக்குரிய சகோதர சோர்லே, நாம் தேவனோடு வாழ்வதற்காகத்தான் வந்திருக்கிறோம், தேவனோடு போர் புரிவதற்காக வரல. பிரியமான சகோதர சோர்லே, இந்த ஒரு தெளிந்த புத்தியின் ஒரு ஆவி நம்மளுக்கு தேவன் கொடுத்துருக்காரு. அதை மென்மேலும் என்ன பண்ணணும்னா அதிகப்படுத்துவதற்கு தான் தேவன் கிட்ட நம்ம கேட்கணும். ஸோ அந்த ஒரு தெளிந்த புத்தியின் ஆவியில் நாம் வளரணும். ஸோ வாழ்வாதாரத்திற்கான வழிவகையை, வேலையை தேர்ந்தெடுப்பதில் தீர்மானம் எடுக்கும் கேள்வியாக இருப்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் எந்த தொழிலில் கர்த்தருக்கு சிறந்த முறையில் ஊழியம் செய்ய முடியும் என்பதாகும். எந்த தொழில் செஞ்சா தேவனுக்கு சிறந்த முறையில் ஊழியம் செய்ய முடியும்? இது நாம் ஒவ்வொருவரும் கேட்கணும். இன்னும் புரியும்படி சொல்லணும்னா, நான் எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் தேவனுடைய ஊழியம் செய்வதில் என்னுடைய சிந்தை இருந்துகிட்டே இருக்கணும். தேவனுடைய ஊழியத்தில் என்னுடைய மனம் ஈடுபட்டுட்டே இருக்கணும். என்னுடைய செயல்களும் அப்படியாக இருக்கணும். நம்ம பல வேலைகள் நம்ம செய்கிறோம். அதாவது மாம்சத்தினுடைய தேவைகளை நாம் நிவர்த்தி செய்வதற்காக அன்றாட வேலைகள் செய்கிறோம். அப்படி அன்றாட வேலைகள் நாம் செய்துட்டாலும் நம்முடைய மனம் எதை நோக்கியே இருக்கணும்னா, சத்தியத்தை நோக்கியே, ஊழியத்தை நோக்கியே, சகோதர சகோதரிகளுடைய அன்புல இடைபடுவது அப்படியே தான் இருக்கணும். காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸ்க்குள்ள போயிட்டா ஆஃபீஸ் மட்டும்தான் உலகம். சகோதரர்கள் பற்றியோ
சத்தியங்களை பற்றியோ தெய்வீக அழைப்பை பற்றியோ நாம் நினைக்க முடியல அப்படின்னா நாம் எப்பேற்பட்ட ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது நம்ம தான் யோசிக்கணும். எந்தெந்த நேரங்களில் நாம் தேவன் கூட நாம் இடைப்பட்டு இருந்திருக்கிறோம் யோசிக்கணும். பிரியமான சகோதரர் சொல்ல அதான் நம்முடைய ஃபாரின் பிரதர் சொல்லும் பொழுது சொல்கிறாரு, ஒரு நாளினுடைய நேரங்களை 3 நேரங்களாக நீங்கள் வந்து பிரிச்சுங்கன்னு சொல்கிறார். ஒன்று, தூங்கி எந்திரிச்ச உடனே தேவன் கூட இடைப்படக்கூடிய நேரங்கள், தூங்கி எந்திரிச்ச உடனே, தூங்க போகிறதுக்கு முன்னால், அப்புறம் இடையில இருக்கக்கூடிய மற்ற நேரங்கள் எல்லாம். அப்போ ஒரு நாள் ஃபுல்லாக தேவனையே நினச்சிட்டுருங்க. அதுதான் சொல்கிறார் சகோதரர். அப்படி நினச்சிட்டு இருந்தால் தான் ஆவிக்குரிய ஒரு முதிர்ச்சியை நோக்கி நாம் பயணிக்க முடியும். நம்ம மாறாக உலகத்துக்குள்ளே நம்முடைய சொந்த வேலைகளுக்குள்ளே போயிட்டு கர்த்தரை மறந்துட்டோம், தேவனை மறந்துட்டோம் அப்படின்னா அதில் பிரயோஜனம் இல்லை. ஸோ அப்படி நாம் இருந்துட்டோம் அப்படின்னா ஊமையில் கர்த்தர் சொன்ன ஒரு டைட்டில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். மதிகேடனே, இன்னைக்கு நைட்டு உன்னுடைய ஜீவன் எடுக்கப்பட்டுருச்சுன்னா இதெல்லாம் யாருடையதாகும்? அங்கே ஒரு மதிகேடன் பண்ணார் இல்லைங்களா? ஐயோ எனக்கு நிறையா விளையுது, நிறையா விளைச்சல் வருது, இது எல்லாத்தையும் வந்து சேகரித்து வைக்கிறதுக்கு எனக்கு குடோன் பத்தாது, இதை இடிச்சிட்டு பெருசாக கட்டிட்டேன்னா எல்லாத்தையும் கொண்டு அங்கே சேர்த்து வச்சிருவேன்னு நினச்சாரு. கர்த்தர் வந்து தெளிவாக சொல்லிட்டார், இன்னைக்கு நைட்டு உன்னுடைய ஜீவன் போயிடுச்சுன்னா இதை நீ எங்கே கொண்டு போய் வைப்ப, அல்லது நீ வச்சுட்ட யார் எடுத்து அதை அனுபவிப்பா? ஸோ இன்றே ரட்சிப்பின் நாள், ஸோ இன்றே அனுகிரக காலம். அப்படித்தாங்க நாங்கள் வாழணும். இன்னைக்கு நாம் ஜீவனோடு இருந்தால் தேவனுக்கு நன்றி. அவருக்காக நாம் என்ன செஞ்சோம்? நாளைக்கு நடக்கிறது தேவன் கையில் தான் இருக்குது. நாளைக்கு நாம் இருக்கிறது தேவன் கையில் தான் இருக்குது. இன்னைக்கு நாம் தேவனுக்காக என்ன செய்திருக்கிறோம்? அதுதான் இங்கே சகோதரர் கேட்குறாரு, எந்த தொழில் செய்தால் சிறந்த முறையில் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும்? எந்த தொழில் செய்துட்டு இருந்துட்டாலும் தேவனுக்கு ஊழியம் செய்வதில் நம்முடைய மனசு இருக்கணும். அதுதான் விஷயம். ஸோ நாம் சத்தியத்திற்கான நல்ல நிருபங்களாக இருக்கின்றவர்களுக்கும் அப்படி இல்லாதவர்களுக்கும் இடையிலான வேறுபாட்டை கண்டறிவதில் தெளிந்த புத்தியின் ஆவியை பயன்படுத்தணும். ஸோ யார் நிருபங்களாக இருக்கிறாங்க? பொதுவாக நிருபங்கள் அப்படிங்கிறது சகல மனுஷராலும் வாசிக்கப்பட்டும் இருதயத்தில் எழுதப்பட்டும் இருக்கக்கூடிய நிருபம் நீங்கள் தானேன்னு சொல்லி கொருந்து இருக்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார். ஸோ எல்லாரும் படிக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம நிருபம் படிச்சுட்டு வரோம் இல்லைங்களா, நம்ம எல்லாரும் படிக்கிறோம். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்குதா? சகல மனுஷராலும் வாசித்து அறியப்படக்கூடிய நிருபம் மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்குதா? கிளீனாக இருக்கா? பார்க்கணும். ஸோ இது நம்ம வந்து பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அப்படி வாழாதவர்களுடைய விஷயங்களையும் நாம் நிதானித்து அறிந்து கொள்வதற்கு இந்த ஒரு தெளிந்த புத்தியின் ஆவி என்ன பண்ணுதுன்னா உதவுதுன்னு சொல்கிறார். ஸோ சத்தியத்தை பற்றிய தெளிவான புரிதலுக்கும் அதற்கு கீழ்ப்படிவதற்கும் மிகவும் அவசியமான ஆவி இந்த ஒரு தெளிந்த புத்தியுள்ள ஆவி. இந்த தெளிந்த புத்தியுள்ள ஆவிங்கிறது நம்ம சாதாரணமாக ஒரே வார்த்தையில் நம்ம படிச்சுட்டு போயிடுறோங்க. ஆனால் இதுக்கு இவ்வளோ விளக்கம் சகோதரர் கொடுக்குறார். ஸோ சத்தியத்தை பற்றிய தெளிவான புரிதல் நம்ம வந்து பிஹெச்டி வாங்கினதுனால அல்லது எம்ஏ எம்ஃபில் எம்எட் எல்லாம் படித்ததுனால நம்மளுக்கு இந்த சத்தியத்தை பற்றின தெளிவான அறிவு கிடைச்சிருச்சுங்களா? அல்லது நம்ம வசதியாக இருக்கிறதுனால இந்த தெளிவான அறிவு கிடைச்சிருச்சா? இல்லைங்க, அது தேவ கிருபை. தேவ கிருபையினால தாங்க நம்மளுக்கு இந்த ஒரு தெளிந்த புத்தியில் ஆவி கிடைச்சதுனால தான் எல்லாத்தையும் நம்மளுக்கு நிதானிக்க முடியுது. ஸோ அதுக்கு நிதானிப்பது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஆவி இருக்கிறதுனால தான் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய முடியுது. ஸோ ஒருவர் என்னை பின்பற்றி வர விரும்பினால்தான், ஏன் மறுபடியும் அந்த வார்த்தை வசனத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, பாருங்கள், நீ வந்தே தீரணும் அப்படின்னா நம்ம வரமாட்டோம். பேசிக்கலாக கேட்கும்போது மிரட்டி பிடிச்சி நம்மளை கூட்டினாந்து உட்கார வச்சுருந்தாங்கன்னா நம்ம வரமாட்டோம், நம்ம முரண்டு பிடிப்போம். அங்கே சொல்லிட்டார் ஒரு சுயாதீனம், நீ விருப்பம் இருந்தால் வாப்பா, இல்லைன்னா விட்டுருப்பா அப்படின்னு. என்ன ரொம்ப கம்பல், வேணா பெயர் சபையில எப்படி சொல்லுவாங்க, ரொம்ப கம்பல் பண்ணி நீங்கள் வந்தே தீரணும், இல்லாட்டி தேவன் தண்டிச்சிருவார் அப்படி இப்படின்னுலாம் நிறைய சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சத்தியத்தில் ட்ரூத்தில் அப்படியெல்லாம் இல்லை. விரும்பிட்டா வாங்க, அடுத்த வாரம் நீங்கள் விரும்பிட்டா வாங்க, கிளாஸ் இங்கே தான் நடக்கும், நீங்கள் தாராளமாக வரலாம் அப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் மட்டும் இல்லை, யாரை வேணாலும் கூட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் தெளிந்த புத்தியினுடைய ஆவியினால தான் அந்த கீழ்ப்படிதல் நம்மளுக்கு வந்திருக்குது. இல்லாட்டி அந்த கீழ்ப்படிதல் நம்மளுக்கு வராது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ நம்முடைய சிந்தைகள் அனைத்தும் பரிபூர்ணமற்றவையாக தெளிவற்றவையாக இருக்குது. இது உண்மைதான். நம்முடைய சிந்தைகள் எல்லாமே அபூர்ணம்.
நாம் அபரிபூர்ணமான மனிதர்கள். ஸோ இதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஸோ அவருடைய வார்த்தையில் நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட கர்த்தருடைய சித்தத்தினால் நாம் வழிநடத்தப்படும் போது நாம் தெளிந்த புத்தியின் ஆவியை பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ தேவனுடைய சிந்தையோடு நம்முடைய சிந்தை இசைவாகி நம்முடைய சிந்தைகள் அவருடைய சிந்தைக்கு அடிபணியும் போது நம்முடைய சிந்தை மென்மேலும் தெளிவடைகிறது. ஸோ தேவனுடைய சிந்தையோடு நம்முடைய சிந்தை என்ன பண்ணணும்னா ஒரு ஒன்னஸ் வரணும், இசைவாகணும். நம்முடைய சிந்தைகள் அவருடைய சிந்தைக்கு அடிபணியணும். நம்முடைய சிந்தை மென்மேலும் தெளிவை அது பெற்றுக்கொள்ளும் அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். ஸோ பரிசுத்த ஆவியின் வழிகாட்டுதலின் கீழாக கிறிஸ்தவர் தங்களுக்கு எழும் பல்வேறு கேள்விகள் தொடர்பாக தங்கள் சொந்த நிதானிப்புகளில் உள்ள தவறுகளை படிப்படியாக சரி செய்வதற்கு கற்றுக்கொள்கிறாங்க இந்த தெளிந்த புத்தியின் ஆவியின் உதவியால். ஸோ ட்ரூத்துக்குள்ளே வரும்போது நம்மளுக்கு ஒரு சில நிதானிப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மாம்சத்தின்படி நிதானிப்போம். ஆனால் நாட்கள் கடக்க கடக்க சத்தியங்கள் நம்மளுக்கு அதிகமாக தெரிந்து கொள்ளும் பொழுது நாம் என்ன பண்ணுறோன்னா நம்முடைய சொந்த நிதானிப்புகள் எல்லாம் தவறு தான், நம்மளை மாற்றிக்கொள்ளணும், நம்மளை நாம் திருத்திக்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வுக்குள்ளே நாம் என்ன பண்ணுறோன்னா கடந்து வந்துடுறோம். ஸோ இதெல்லாம் எதன் மூலமாக பெற்றுக்கொள்கிறோன்னா இந்த தெரிந்த புத்தியினுடைய ஆவிதான் தான். யாக்கோபு 1:5 நம்ம வாசிக்கும் பொழுது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஸோ நம்ம தேவன் கிட்ட போய் கேட்கணும், பா எனக்கு ஞானத்தில் குறைவு, உம்மை பற்றி அறியக்கூடிய அறிவில் குறைவு, தெளிந்த புத்தியுள்ள ஆவியில் எனக்கு குறைவு இருக்குது, இந்த குறைவுகளெல்லாம் நீங்கள் நிறைவாக்கி கொடுங்க. ஏன்னா தேவனுடைய பண்டகசாலையிலிருந்து அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதங்கள் இருக்குது. அதையெல்லாம் யாருக்கு கொடுக்குறதுக்கு தேவன் வச்சிருக்காருன்னா நமக்கு கொடுக்குறதுக்காகத்தான், அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கு கொடுக்குறதுக்காகத்தான் பண்டசாலையில் அவ்வளோ ஆசீர்வாதங்களை சேர்த்து வச்சிருக்கார். ஸோ பிரியமான சகோதர சகோதரர்களே, அங்கே தேவன் எப்படிப்பட்டவராக இருக்குன்னா யாவருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்குறவர், ஒருத்தரை கூட கடிந்து கொள்ள மாட்டார். ஸோ அவர்கிட்ட நம்ம போய் கேட்கணும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு அன்பு மிகுந்த தகப்பன் நம்மளுக்கு இருக்கிறார். ஸோ வீணாக புறம் பேசுவதும் பிறருடைய காரியங்களில் வீண் அலுவல்காரர்களாக இருப்பதும் தெளிந்த புத்தியின் காரியங்களாக இருக்காது. வீண் அலுவல் இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதே மாதிரி நம்ம தீமோத்தேயுவில் தான் படித்தோம், வீணாக புறம் பேசுறது, பிறருடைய காரியங்கள் அந்நிய காரியங்களில் தலையிடுறது, சீர்கேடான கிழவிகளின் பேச்சுக்கு விலகி இருக்கிறது, இதெல்லாம் குறித்து ஆலோசனை சொல்லுவார். ஸோ இதெல்லாம் அறிவீனமான காரியங்கள், இதெல்லாம் புத்திகட்ட காரியங்கள். இதை குறிச்செல்லாம் நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா பேசக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறார். இது பிசாசின் ஆவியே தெளிவில்லாத புத்தியின் ஆவியை உண்டு பண்ணுது. தெளிந்த புத்தியுள்ள ஆவி தேவனிடத்திலிருந்து வருது. இந்த வீணாக புறம் பேசுறது அப்படின்னா மற்றவர்களை குறித்து பேசுறது, அந்நிய காரியங்களில் தலையிடுறது, தனக்கு அந்த விஷயம் தேவையே இல்லை, இருந்தாலும் அதில் போய் தலையிட்டுட்டு ஆலோசனை சொல்கிறங்கிறத இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறது. அதான் நீதிமொழிகள் சொல்கிறார், தனக்கு அடங்காத விஷயத்தில் தலையிடுறது அப்படிங்கிறது நாய்க்காதை பிடிச்சி திருகிற மாதிரி தான். நாய் காதை பிடிச்சி திருகின என்ன பண்ணுங்க, அது கடிச்சு வச்சிரு. ஸோ அதுதான் நம்ம கவனிக்கிறோம் பிரியமான சகோதரர்களே. இந்த புறம் பேசுறது, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஒழிச்சிடணும். ஸோ இதெல்லாம் தெளிந்த புத்தி இருக்கிறவங்க இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. தெளிந்த புத்தி இல்லை அப்படின்னா பிசாசின் ஆவி அவங்ககிட்ட இருக்குது. ஒருத்தங்க புறம் பேசுகிறாங்க, தீமையான விஷயங்கள் பேசுகிறாங்க, அல்லது தனக்கு ஏற்புடையாத அல்லது சம்பந்தமில்லாத விஷயங்களை குறித்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்ன ஆவியில் இருக்கிறாங்கன்னா பிசாசின் ஆவியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல ஆவி இல்லை, தெளிந்த புத்தியுள்ள ஆவி இல்லை. ஸோ அன்புக்குரிய சகோதரர் அதெல்லாம் நாம் தவிர்த்து கொள்ளணும்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அடுத்ததாக 2 தீமோத்தேயு 1:8 சொல்கிறாருங்க, ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எண்ணெய் குறித்தாவது. அப்போ இவங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன நிலைமையில் இருக்காருன்னா கட்டப்பட்டிருக்கிறார், சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிறார். அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம் இன்னொரு டைட்டில். ஸோ அவர் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிறாரு. எண்ணெய் குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என் கூட நீயே தீங்கு அனுபவி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இப்போ நான் கட்டப்பட்டிருக்கிறேன் இல்லைங்களா, இதை குறித்து நீ வெட்கப்படாது. என்ன உங்களை கட்டி வச்சிட்டாங்களே, எவ்வளோ பெரிய ஊழியக்காரர், இப்படியெல்லாம் நீ நினச்சி நீங்கள் என்னை குறித்து வெட்கப்படாத.
தேவ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என் கூட நீ தீங்கு அனுபவி. அதுதான் ஆசீர்வாதம். ஸோ நம்ம தீங்கு அனுபவிப்பது தாங்க நம்மளுக்கு ஆசீர்வாதம். அதுதான் நம்மளுக்கு பிளஸிங். ஸோ அங்கே சொல்றாரு பாருங்க, நீ வெட்கப்படாமல் அப்படின்னா சத்தியத்தை மனத்தாழ்மையோடும் அதே சமயம் அச்சமின்றியும் பேசணும். ரொம்ப மனத்தாழ்மையா சத்தியத்தை சொல்லணும், அதே போல பயம் இல்லாமல் சொல்லணும். சத்தியத்தை பேசுவதில் பயம் இருக்கக்கூடாது. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் மார்ஸ் மேடையிலலாம் நின்று பேசுறாரு அப்படின்னா அங்கே அவ்வளோ பெரிய ஜனக்கூட்டம். அவர்கள் மத்தியில் போய் பேசுறது அப்படிங்கிறது உயிரை இழக்கக்கூடிய சூழல். அந்த சூழ்நிலையில் மார்ஸ் மேடையில் நின்று அருமையாக சத்தியத்தை சொல்றாரு. அதே சமயம் ரொம்ப மனத்தாழ்மையோடு தான் முன்வைக்கிறார். ஸோ இதெல்லாம் அன்புக்குரிய சகோதரர் சொல்ல நம்முடைய குணலட்சணங்களாக இருக்கணும். அதனால தான் நம்ம அங்கே தீமோத்தேயுவுக்கு ஆலோசனைகளாக சொல்லிட்டார். இன்னைக்கு நமக்கும் அது வந்திருக்கு. ஸோ அடுத்ததாக 3 கட்டளைகளுக்கு அப்புறம் அதிகாரம் 1 வசனம் 9 மற்றும் 10 தேவனுடைய 7 அம்சக்கிரியைகள். தேவனுடைய 7 அம்சக்கிரியைகள் என்ன அப்படின்னா 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மளை ரட்சிக்காமல், பாருங்க, அவர் நம்மை எப்படின்னா நம்முடைய கிரியைகளின்படி நம்மளை ரட்சிக்கல. ஏன்னா நம்ம கிட்ட கிரியைகள் ஒன்றும் தேவன் விரும்புகிற மாதிரி இருக்கிறது இல்லையே. ஸோ நம்ம கிரியைகளின்படி ரட்சித்திருந்தா நம்ம இருக்க முடியுங்களா? நம்மகிட்ட என்ன நல்ல கிரியை இருக்கு சொல்லலாம்? 1 2 3 விரல் விட்டு என்ன முடியுங்களா? என்கிட்ட இந்த நல்ல கிரியை இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? இல்லை. ஸோ அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படி. ஸோ நம்ம ரட்சிப்படைஞ்சிருக்கிறோன்னா நம்மக்கிட்ட கிரியை இல்லைங்க, தேவனுடைய பெரிதான இரக்கம் தான். அவர் தீர்மானம் பண்ணியிருக்கார் நம்மளை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி. ஸோ தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பில் அழைச்சிருக்கிறாரு. ஸோ தேவனுடைய 7 அம்ச கிரியைகளில் அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மளை ரட்சிக்கல. 1, தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பில் அழைச்சிருக்கிறார். சரிங்களா? பாருங்க, இது குறித்து நம்முடைய சகோதரர் சொல்லும் பொழுது அவர் நம்முடைய கிரியைகளின்படி ரட்சிக்காமல் அப்படின்னா நாம் சிறப்பு வாய்ந்தவர்கள் என்பதால் தேவன் நம்மளை அழைக்காமல் அவர் நம்மை அழைப்பதால் நாம் சிறப்பு வாய்ந்தவர்களாகிறோம். நான் ரொம்ப படிச்சிருக்கிறேன், எனக்கு ரொம்ப வசதி இருக்குது, எனக்கு ரொம்ப செல்வாக்கு இருக்குது, எனக்கு நிறைய தாளந்துகள் இருக்குது, அதனாலெல்லாம் தேவன் நம்மளை அழைக்கலைங்க. அதனாலெல்லாம் நம்மளுக்கு விசேஷித்த மகிமையெல்லாம் இல்லைங்க. எதனால நம்மளுக்கு மகிமை அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, தேவன் நம்மளை அழைச்சதுனால தான் நம்மளுக்கு மகிமை. தேவன் நம்மளை அழைச்சதுனால தான் நம்மளுக்கு மகிமை அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல் அப்படின்னா நமக்கு தகுதி இருக்குது அப்படிங்கிறதற்கான முந்தைய எந்த ஆதாரங்களின்படியும் நாம் அழைக்கப்படலை. நம்மளுக்கு என்ன தகுதி இருக்குங்க? ஏதாவது எவிடன்ஸ் காட்ட முடியுமா? இந்த அழைப்பில் வருவதற்கு, தேவனுடைய பிள்ளையாவதற்கு நான் பிஹெச்டி பண்ணியிருக்கிறேங்க, இந்த தகுதி இருக்குதுங்கன்னு சொல்ல முடியுமா? என்ன தகுதி இருக்குது நமக்கு இந்த அழைப்புக்குள்ளே வருவதற்கு? ஒரு தகுதியுமே இல்லை. நம்மளுடைய தகுதி அப்படின்னா எதுவுமே இல்லைங்க. தேவனுடைய கிருபை தான், அவருடைய தயவு தான். அவர் ஆதியிலேயே ஒரு தீர்மானம் பண்ணிட்டாருல்ல நம்ம மேலே, அந்த தீர்மானம் தாங்க. ஸோ இந்த புதிய ஒழுங்குமுறைகளுக்கான சிருஷ்டிகள் மனித சிருஷ்டிப்பிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தேவனுடைய தீர்மானம். உலகத்தை நியாயம் தீர்க்கும் இயேசுவின் வருங்கால வேளையில் ஜெயம் கொள்பவர்கள் அவருடைய உடன் சுதந்திரராக இருக்கலாம் அப்படிங்கிறது அவருடைய தீர்மானம். ஸோ தேவன் தம்முடைய சொந்த சுவாபமாகிய திவ்ய சுவாபத்தில் ஒரு புதிய சிருஷ்டியை உருவாக்க வேண்டும் என்றும் அவருடைய நேசகுமாரனாகிய நம்முடைய கர்த்தரே அதன் தலைவராக அல்லது தலையாக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்திருந்தார். பாருங்க, தேவனுடைய திட்டம் பாருங்க, அழகா சொல்றார். ஸோ தேவன் தன்னுடைய சொந்த சுவாபம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா திவ்ய சுவாபம். அந்த திவ்ய சுவாபத்தில் ஒரு புது சிருஷ்டியை உருவாக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். பாருங்க, நம்ம அபூர்ணத்தில் இருக்கிறோம், நம்முடைய சுவாபம் ரொம்ப மோசம். ஆனால் தேவன் பாருங்க, அவருடைய சத்தியத்தை கொடுத்து, அவருடைய குமாரனை கொடுத்து,
நம்மளுக்கு பரிசுத்த அழைப்பை கொடுத்து அவருடைய கிருபையை கொடுத்து என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அவருடைய சொந்த சுவாபத்தை நம்மளுக்கு கொடுக்குறாரு. அதுதாங்க திவ்ய சுவாபம். ஸோ திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு பேதுருல படிக்கிற இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு திவ்ய சுவாபத்தை நம்மளுக்கு வந்து கொடுத்துக்கிறாரு. அதை சரிவர செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேலையை தான் நேசிச்ச நேச குமாரன் மூலியமாக கொடுக்குறார். அவர் தாங்க நம்மளுக்கு தலை. ஸோ அவர் போன வழியில் தான் நம்ம வந்து போகணும். ஸோ 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதா இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? உலகமே நம்மனால நியாயம் தீர்க்கப்பட போகுது. அப்படி இருக்கும் பொழுது சின்ன சின்ன விஷயத்துக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில புரிந்து கொள்ளாத தன்மை வருது, பெற்றோருக்குள்ள புரிந்து கொள்ளாத தன்மை வருது, சகோதரர்களுக்குள்ள புரிந்து கொள்ளாத தன்மைகள் எல்லாம் வருது. ஸோ இதெல்லாம் அற்ப வழக்குகள். இதையெல்லாம் தீர்க்க முடியலன்னா நம்மளால எப்படி நாளைக்கு உலகத்தை போய் நியாயம் தீர்க்க முடியும்? தேவன் அந்த ஒரு ஸ்தானத்தில் நம்மளை வந்து வச்சு பார்க்குறாரு. திவ்ய சுவாபம், தேவனுடைய சுவாபம். அந்த சுவாபத்தில் நம்ம வந்திருக்கிறோம்னா நம்ம இந்த அற்ப வழக்குகளை எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த ஒரு அழைப்பில் தூக்கி வச்சுட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா எப்படிங்க நாம் வந்து மற்றவர்களை நாம் வந்து ஆதாயப்படுத்த முடியும்? நம்முடைய சொந்த ரட்சிப்பை நம்ம எப்படி காத்துக்கொள்ள முடியும்? ஸோ அன்புக்குரிய சொல்ற உலகத்தின் ஆவியை உலகத்தோடு விட்டுறணும். உலகத்தின் ஆவியை கொண்டாந்து நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில் கொண்டாந்து புகுத்தக்கூடாது. நம்ம வெளியே ஏன் பாதரட்சையை நாம் கழட்டிட்டு உள்ளே வர்றோம் அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர் சொல்ல அது பூமியோட தொடர்பில் இருக்குது அந்த பாதரட்சை. ஸோ மோசே கிட்ட ஆபிரகாம் கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் தேவன் சொல்லிட்டார், உன் பாதரட்சையை நீ கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது. அதனால தான் நம்ம உலகத்தோட அதிகமாக ஒட்டி உறவாடுறது அந்த பாதரட்சை. அதனால தான் கழட்டி வச்சுட்டு வரோம். அப்படிதான் நம்ம உலகத்துக்கு கூட எந்த விஷயங்களையும் நாம் என்ன பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய சபைக்குள்ள நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்துடக்கூடாது. அதே மாதிரி அன்புக்குரிய சகோதர சோர்ல நம்ம மறுபடியும் திரும்பி வெளியே போகிற போது மறுபடியும் அந்த பாதரட்சி எடுத்துகிட்டு போகிறது மறுபடியும் உலகத்துக்கு கூட ஒட்டி உறவாடலாம் அப்படிங்கிற மாதிரி அல்ல. ஒன்ஸ் கழட்டி விட்டுட்டோம் அப்படின்னா உலகத்தினுடைய விஷயங்களை மறுபடியும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா எடுத்து நம்ம வச்சுக்கக்கூடாது. அது உலகத்தின் ஆவி, அது சுயநலத்தின் ஆவி, அது வேண்டாம். நமக்கு தேவன் தெளிந்த புத்தியுள்ள ஒரு ஆவியை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அதை நாம் வந்து என்ன பண்ணணும்னா சரியாக வைத்துக்கொள்ளணும். ஸோ நம்மை ரட்சித்து அப்படின்னா நம்முடைய கிருபாதார பலியாக இயேசுவின் மூலமாக ஆதாமின் பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் நம்மளை ரட்சித்திருக்கிறார். பரிசுத்த அழைப்பினால் அழைச்சிருக்கிறார். ஸோ முழு சுவிசேஷ யுக சபையும் பரலோக நிலைமைகளுக்கென்று அழைக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் மனுஷருக்குரிய பூமிக்குரிய உரிமைகளிலிருந்து துண்டிக்கப்பட்டுள்ளார்கள். புரிந்து கொள்ள முடியுதுங்களா இந்த வார்த்தையை? முழு சுவிசேஷ யுக சபையும் பரலோக நிலைமைகளுக்கென்று அழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம தாங்க. நம்ம எந்த நிலைமைக்காக அழைக்கப்பட்டிருக்கோம்னா பரலோக நிலைமைக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். மேலும் நம்ம மனுஷனுக்குரிய பூமிக்குரிய உரிமைகளிலிருந்து துண்டிக்கப்பட்டிருக்கணும். நம்ம மனுஷரே இல்லை, அப்படிதான் நாம் சொல்லணும். மனுஷருக்கு தாங்க இந்த பூமிக்குரிய விஷயங்கள் வந்து தேவையா இருக்கு. நம்ம பரம தேசத்தை நாடுறோம் அப்படின்னா நம்முடைய ஓட்டம், நம்முடைய வாழ்க்கை எல்லாம் பரலோகத்தை நோக்கி தாங்க இருக்கணும். ஸோ பூமிக்குரிய விஷயங்கள் மீது நாம் நாட்டம் செலுத்தக்கூடாதுங்கிறது தான் நம்முடைய சகோதரர் வந்து சொல்றார். ஸோ அழைச்சிருக்கிறார் அப்படின்னா முன்குறிக்கப்பட்ட சபையானது திவ்ய சுவாபத்தில் பங்கடைவதற்காகவும் இயேசு கிறிஸ்துவுடன் உடன் சுதந்திரத்துவம் அடைவதற்காகவும் இப்போது அழைக்கப்பட்டு பரிசிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு வருது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இந்த ஒரு ஓட்டத்தில் ஒருபோதும் கிரீடம் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருச்சு, நம்மளுக்கு நிலைச்சிருச்சு, நான் வந்து பெற்றுக்கொண்டேன்னு சொல்லிடவே கூடாது. நம்ம வந்து சொல்லிடவே கூடாது அன்புக்குரிய சகோதரர் சொல்ல. ஏன்னா முன்குறிக்கப்பட்ட சபையானது திவ்ய சுவாபத்தில் பங்கடைவதற்காகவும் இயேசு கிறிஸ்துவின் உடன் சுதந்திரத்துவம் அடைவதற்காகவும் இப்போது அழைக்கப்பட்டிருக்கிறோம், பரிசிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கிறோம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன் தாங்க ரட்சிக்கப்படுவான். ஸோ முடிவு பரியந்தம் நாம் நிலைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ பரிசிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கிறோம், அதற்குண்டான தேர்தல் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம அழைப்புக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிரீடம் தயாருன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாதுங்க. முடிவு பரியந்தம் நிலை நிற்கணுங்க. நமக்குள்ளதை நாம் பற்றி கொண்டிருக்கணும் நம்முடைய மரண பரியந்தம். ஸோ கடைசி வரைக்கும் நாம் பற்றி கொண்டிருந்தா தான் அன்புக்குரிய சொல்ல தேவன்
கிருபையாக நம்முடைய ஓட்டத்தை பார்த்து, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அந்த ஒரு கிரீடத்தை கொடுப்பார். ஸோ அதுதான் நம்மளுக்கு வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பரீட்சைகள். ஸோ அந்த பரீட்சையில் நாம் நிற்கக்கூடியவர்களாக இருக்கணும். தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ அதுதான் அந்த 9ஆம் வசனத்தில் சொல்றாரு. 10வது வசனத்தில் சொல்றாரு, நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னமாகுதலினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுச்சு. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினால வெளியரங்கமாக்கியிருக்காருன்னு சொல்லி சொல்றார். ஸோ இயேசு கிறிஸ்து அப்படின்னா ஜீவன் மற்றும் அழியாமை, ஏன்னா ரெண்டுக்குமே நாம் கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறோம். ஜீவனுக்கும் அவர் தாங்க, அழியாமைக்கும் அவர். ஆதாம் இழந்த ஜீவனுக்கு இணையான ஜீவனை கொடுப்பதற்காக அவர் தம்முடைய ஜீவனை மீட்கும் பொருளாக கொடுக்க வந்திருக்கார். ஸோ பிரசன்னமானதினாலே அப்படின்னா பரிசுத்த ஆவி சீசர்கள் மீது வந்ததிலிருந்து மட்டுமே ஜீவன், அழியாமை மற்றும் குமாரத்துவம் என்பவைகளுக்கான வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி சொல்றார். ஸோ அவர் பிரசன்னமானதுனால இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னா தேவனுடைய தீர்மானமும் கிருபையும் இப்போது வெளிப்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ அவர் மரணத்தை பரிகரித்து அப்படின்னா முற்றிலும் மரணத்தை வென்றவர் நம்முடைய ஆண்டவர் தான், வேற யாரும் இல்லைங்க. அனைவருக்கும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுத்து அதற்கான உரிமையை பெற்றுக்கொண்டிருக்கிறார். ஸோ மனிதனின் மீதான மரணத்தின் பிடியை உடைச்செறிஞ்சிட்டார் கர்த்தர். ஸோ மரணம் ஒரு நண்பன் அல்ல, அது ஒரு சத்ரு. அதுதான் பரிகரிக்கப்படக்கூடிய கடைசி சத்ரு மரணம், படிச்சிருக்கிறோம். ஸோ தேவன் மரணத்தை தண்டனையாக பாவத்தின் சம்பளமாக கருதுகிறார். இந்த ஒரு மரணத்தை தேவன் தண்டனையாகவும், பாவத்தின் சம்பளம் மரணம். ஸோ அப்படித்தான் பார்க்குறார். ஸோ ஜீவனையும் அப்படின்னா பரிபூர்ண மனுஷராக ஜீவனை பெற்றுக்கொள்பவர்களை அழிவிலிருந்து மீட்டுக்கொள்வது, அது நித்திய ஜீவன். நித்திய வாழ்வு பற்றிய அறிவு, அதற்கான வாய்ப்பும் நமது கர்த்தர் வரும் வரை உலகில் கிடைக்கல. வந்ததுக்கு அப்புறம் தாங்க இன்றைக்கு நிறைய வெளிச்சங்கள் கிடைக்குது. ஸோ மகா பிரமிடில் காணப்படக்கூடிய ராணியின் அறையால் அது குறிப்பிடப்படுது. மனுஷன் செத்தபின் பிழைப்பானோ? இது எவ்வளோ பெரிய கேள்விங்க. செத்ததுக்கு அப்புறம் பிழைக்க முடியுமா? செத்தே போயாச்சு, எப்படி பிழைக்க முடியும்? ஆனால் செத்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்வு இருக்குதுங்க அப்படிங்கிறத மிகப்பெரியதான சத்தியத்தை கர்த்தர் உயிர்த்து என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோம்னா நிரூபித்து காண்பிச்சிருக்கிறார். ஸோ அன்புக்குரிய சகோதர சோர்லே, அழியாமை அப்படிங்கிறத கிரீக் வார்த்தை அப்தார்ஷியா அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க. ஸோ அப்தார்ஷியா அப்படின்னா அழியாத தன்மை, இன்கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ஸோ இது திவ்ய சுவாபத்தின் மரணமில்லாத நிலை மற்றும் இந்த பரிசுக்காகவே கிறிஸ்துவின் சரீரம் ஓடிக்கொண்டிருக்கு. அதான் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். எதுக்கு அப்படின்னா அழியாத தன்மை. பாருங்க, நம்மளுக்கு என்ன மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அழியவே மாட்டோம். இன்னைக்கு அழியாம இருக்கிறதுக்கு பாருங்க, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்லாம் எவ்வளவு லட்சங்கள் செலவு பண்றாங்க, அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக, மரணத்துக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக அவ்வளவு கோடிகள்லாம் இன்னைக்கு செலவு பண்றாங்க. ஆனால் தேவன் பாருங்க நம்மளுக்கு எவ்வளோ பெரியதான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்குறார். ஆனால் அவங்க என்னதான் கோடிகள் செலவு பண்ணி உலக மக்கள் காப்பாற்றப்பட்டாலும் மறுபடியும் அழிவுக்குள்ளே போயிடுவாங்க. ஆனால் நம்ம அன்புக்குரிய சொல்ல கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்டு கீழ்ப்படிச்சு நடந்தோம்னா நம்மளுக்கு அழியாத தன்மை கிடைக்கும். ஸோ இந்த பரிசுக்காகத்தான் கிறிஸ்துவின் சரீரம் ஓடிக்கொண்டிருக்குது. மகா பிரமிடில் காணப்படக்கூடிய ராஜாவின் அறை மூலமாக அது குறிப்பிடப்படுது. அங்கே ராணியின் அறை பார்த்தோம், இங்கே ராஜாவின் அறை. ஸோ அது விசுவாசிகளுக்கான பரம அழைப்பு. அழியாமை அப்படிங்கிறது திவ்ய சுவாபத்திற்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பண்பு. மேலும் இது முதலில் பரமபிதாவிடம் மட்டும்தான் காணப்பட்டுச்சுங்க. இந்த ஒரு அழியாமை அப்படிங்கிறது திவ்ய சுவாபத்திற்கு மட்டும்தான் இருக்கக்கூடிய பண்பு. இது எல்லாத்துக்கும் இல்லைங்க. இந்த ஒரு நேச்சர், இந்த அழியாமைங்கிறது எல்லாத்துக்கும் இல்லை. அந்த ஒரு நேச்சரு இது ஃபர்ஸ்ட் எங்க இருந்துச்சு? இந்த அழியாமை அப்படிங்கிறது பரமபிதாவிடம், சர்வவல்லமையுள்ள தேவன் கிட்ட இருந்துச்சு. இன்னைக்கு அடுத்தது அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குறார். கிறிஸ்துவுக்கு கொடுத்துட்டார், அடுத்தது இன்னைக்கு நமக்கு கொடுக்குறார். ஸோ இந்த உயரிய நிலையை, இது எப்பேற்பட்ட ஒரு ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட். இது இந்த ஹையஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு போறதுக்கு தான் நம்மளை கூப்பிட்டுருக்காரு. ஆனால் நம்ம எந்த அளவுக்கு போறோங்க? ஸோ இந்த ஹையஸ்ட் ஸ்டாண்டர்டு அல்லது அந்த ஜீவன் நிலையை அடைபவர் அதனை வெகுமதியாக அல்லது பரிசாக பெற்றுக்கொள்வார். ஸோ அழியாத ஒரு ஜீவன் நிலை, உணவு அல்லது பானம் அல்லது எந்த வகையான நிலைமைகளையும் சார்ந்திராமல் தன்னில் தானே ஜீவனுள்ள நிலை தாங்க இந்த ஒரு அழியாமை நிலை. இது பிதாவாகிய தேவனுடைய ஒரு தன்மை.
அந்த நிலைமைக்கு இன்னைக்கு நம்மளை அழைக்கிறார். ஸோ இது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு வாய்ப்புங்க, நம்ம இருக்கக்கூடிய இந்த ஒரு அழைப்பு. பாருங்க, முற்பிதாக்கள் ரொம்ப சாட்சியாக வாழ்ந்தாங்க. ஆபிரகாமெல்லாம் பற்றி பேசினா எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம். தாவீதை பற்றி பேசினா எவ்வளோ நேரம் பேசலாம். ஈசாக்கு பற்றி பேசினா ரொம்ப பேசலாம். யோசேப்பை பற்றி பேசினா அதிகமாக பேசலாம். இப்படி முற்பிதாக்களை குறித்து நிறைய பேசலாம். ஆனால் பாருங்க, நம்மளுக்கு எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம், அந்த முற்பிதாக்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னா, அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்தார். விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம், தேவனுடைய சிநேகிதன், தேவனுடைய ஃப்ரெண்டு, என்ன டைட்டில் இருந்துட்டாலும் 1,44,000 பேர் முழுமை அடைஞ்சா தாங்க அவர் வெளிவர முடியும். அதாவது நம்மை அல்லாமல், இப்படி இந்த வசனத்தை நம்ம படிக்கிறதுனால நம்மை அல்லாமல், நம்ம இந்த அழைப்பில் இருக்கிறோம். ஸோ நம்மை அல்லாமல் என்ன பண்ண முடியாதுன்னா, நம்ம பூரணமாகாம நம்முடைய ஓட்டத்தை ஓடி நிறைவு செஞ்சா தான் ஆபிரகாமே வெளிவர முடியும். அதிகம் நேசிச்சார் தேவன். அதே 87ஆம் சங்கீதத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கும், யாக்கோபின் வாசஸ்தலங்களை பார்க்கிலும் சியோனில் நான் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லுவார். யாக்கோபு முற்பிதாக்கள், இஸ்ரேல் ஜனங்கள், அவங்க என்னுடைய சொந்த ஜனங்கள் தான். ஆனால் அவங்கள காட்டிலும் நான் அதிகமாக நேசிக்கிறது யார் அப்படின்னா சியோன், திருச்சபையின் பிள்ளைகள், அப்படிதான் சொல்றார். ஸோ அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நியமிச்சிருக்கிறாரு. உலகத்திற்கு நித்திய ஜீவன், திருச்சபைக்கு அழியாமை. இயேசு வரும் வரை ஜீவனுக்கான இடுக்கமான வாசல் திறக்கப்படல. அழியாமை என்பது இயேசுவோடு இணைந்திருந்து இப்போது அவருடன் துன்பப்படுபவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படக்கூடிய ஒரு பரிசு. கிறிஸ்துவுடன் அவரது சரீர அங்கங்களாக இணைந்திருக்கும் உடன் சுதந்திரராகிய சிறுமந்தை வகுப்பாருக்கு அழியாமை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகுப்பாராக இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அந்த திருச்சபையின் பிள்ளைகளுக்கு தான் கணம், அழியாமை, மகிமை இதெல்லாம் கொடுப்பதற்கு தேவன் பிரியமா இருக்கிறார். நம்முடைய அழைப்பு சாதாரணமான அழைப்பு இல்லைங்க. அழியாமைக்காக நம்ம வந்திருக்கிறோம். ஸோ தன்னில் தானே ஜீவனுள்ள ஒரு நிலைமைக்காக நம்ம வந்திருக்கிறோம். ஸோ சுவிசேஷத்தினால் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை கொண்டு வரம் இருக்கக்கூடிய அந்த ஒரு ராஜ்யத்தின் நற்செய்தியை அறிவிக்கும் தேவனுடைய சத்தம் தாங்க சுவிசேஷம். ஸோ நேர்மையுடனும் இருதயபூர்வமான ஆர்வத்துடனும் அவரை தேடும் மனுஷர் அனைவருக்குமான ஆசீர்வாதங்கள் பற்றிய நற்செய்தி தாங்க அந்த ஒரு சுவிசேஷம். ஸோ அதை வந்து வெளியரங்கமாக்கியிருக்கார் அப்படின்னா தெளிவாக வெளியரங்கமாக்கியிருக்கிறார். கர்த்தரின் வாழ்க்கையோ மரணமோ அல்லது உயிர்த்தெழுதலோ அல்லாமல் சுவிசேஷமே இதனை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துச்சு. அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் வரை இந்த நற்செய்தியை அவர்கள் முழுமையாக புரிந்து கொள்ளல. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு சத்தியங்களை அதிகமாக அவங்க உணர முடிஞ்சது. ஸோ இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக எதிர்கால ஜீவ வாய்ப்பு குறித்து தெரியப்படுத்தப்படவில்லை அல்லது வெளிப்படுத்தப்படவில்லை. ஸோ கிறிஸ்து வரும் வரை ராஜ்யம் சம்பந்தப்பட்ட எந்த விதையும் வாக்குத்தத்தங்களும் நம்பிக்கைகளும் விதைக்கப்படல. ஸோ ஏன்னா அந்த 10 பேசிக் சப்ஜெக்ட்லேயும் நம்ம கேட்டுருவோம், 10 வெள்ளிக்காசில் எதுதான் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா அந்த ஒரு தேவனுடைய ராஜ்யம் குறித்த செய்தி. ஆனால் கர்த்தர் வந்தோன்னு முதல்ல அதை தான் சொன்னார், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய ராஜ்யம் வருவதாக, ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷத்தை போய் சொல்லுங்க, இப்படித்தான் அவர் வந்து சொன்னார். ஆனால் அது அப்படியே மறைக்கப்பட்டுச்சு. ஸோ அது வெளியரங்கமாக்கியிருக்கார் கர்த்தர். நமது இரட்சகர் இவற்றை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த காரியமானது அவை முன்பு காணப்படுவதில்லை என்பது நிரூபிக்கப்படுது. அதை அவர் தான் வந்து வெளியே கொண்டு வர்றார். ஸோ ஆபிரகாமிடம் மறைவான ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அனைத்தும் அதற்கு மாறாகவே காணப்பட்டுச்சு. தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தின் மூலம் முதல் அம்சமானது நம்முடைய கர்த்தராக இயேசு உலகத்திற்கு வந்தபோது அது வெளிப்பட தொடங்குச்சுன்னு சொல்லி சொல்றார், தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம். ஸோ சுவிசேஷத்திற்கு முன்னர் ஜீவன் குறித்தோ அழியாமை குறித்தோ வெளிப்படுத்தப்படவில்லை அல்லது அவை அணுகக்கூடியதாக இருக்கல. இது முதலாவது கர்த்தர் மூலமாக அறிவிக்கப்பட்ட இவ்வளவு பெரிதான ரட்சிப்புங்க. இது எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்கள்ல முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும். கர்த்தர் கிட்ட கேட்டிருக்கிறாங்க சத்தியம். ஸோ கர்த்தர் மூலம் கேட்டிருக்கிறவங்க மூலியமாக உறுதியாக்கப்பட்டதும்
அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளும்? நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய நிலைமை எப்படிப்பட்ட ஒரு நிலை? தன்னில் தானே ஜீவனுள்ள ஒரு நிலைமை, அழியாமை, தேவனுடைய சுவாபம், திவ்ய சுவாபம், இப்படியெல்லாம் நம்ம ஆசீர்வாதங்களுக்குள்ள கடந்து போக போகிறோம். மேலான வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இருக்குது. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாத்தையும் இப்போ 1.5 மணி நேரம் நம்ம கேட்டுட்டு மீண்டும் நாம் பழைய வாழ்க்கைக்குள்ளே போயிட்டோம், பழைய சிந்தைக்குள்ளே போயிட்டோம், பழைய விஷயங்களை நம்ம கையில் எடுத்துகிட்டு நம்ம நடந்துட்டு இருந்துட்டோம் அப்படின்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? இவ்வளவும் கேட்டுட்டு மறுபடியும் உலகத்துக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா எப்படிங்க தண்டனை நம்மளுக்கு வராமல் இருக்கும்? ஸோ தண்டனையை பெற்றுக்கொள்வதும் தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதும் நமக்கு முன்னால் தேவன் வச்சிட்டார். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்டார் இல்லைங்களா, நான் பிரம்போட வரட்டா அல்லது அன்போட வரட்டா? ஸோ அப்படித்தான் இன்னைக்கு நம்மளுக்கு தேவன் சொல்கிறார், தண்டனையை பெற்றுக்கொள்கிறீங்களா அல்லது கிருபையில் வாழ்கிறீங்களா? ஸோ நாம் தேவன் கிருபையின்படி வாழ்வதற்காகத்தான் நம்மளை அழைச்சிருக்கார். ஸோ அந்த கிருபையை தொடர்ந்து நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை தக்க வைத்து கொண்டு தேவ சித்தம் தொடர்ந்து செய்வதற்கு தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நம்மளுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. பொறுமையோடு கேட்டு நம் அனைவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.